ஆரம்பமாகின்றது கவிதை நேரம் பகுதி 1, 2 தொகுப்போடு நகுலா சிவநாதன் அவர்கள். இனிய வணக்கம். இனிதான மதிய காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் கவிதை நேரம். கதை விதை கவி அத்தனையும் தாங்கி வரும் களமாக உங்கள் முன் விரிகிற நிகழ்வு கவிதை நேரம். இன்று வியாழன் பிறப்பை இங்கிதமாக நிரப்புகின்ற ஒரு இனிய பிறப்பு கவிதை நேரம். உங்கள் உணர்வுகளின் உந்தலிலே எழுந்த கவிதைகளை இப்பொழுது நாங்கள் பார்க்க தயாராக உங்களுடன் இணைந்து இருக்கின்றோம். வாணிமோகனுடன் நகுலா சிவநாதன் கவிதை நேரத்தில் காருங்கள் என்று அன்போட கேட்டுக்கொண்டு சேர்ந்து கொள்வோம். செய்வோம். கவிதை காமிச்சோம், பெற்று ஓடி வாங்குவோம். அடுத்த கிழமை அபிராமி அம்மையார் அனுப்ப இல்லை, அவரும் களைச்சு போனார். ஏன்னு தெரியல. 6ஆம் மாதத்தோடய அவரது கவிதை நிற்கிது. நாங்கள் பெரிய ஒரு பக்கமாகவே நேரடியாக செல்வோம். நன்றி. விட்டால் பஞ்சு பட்டு விடுவார்கள் தான் பிரச்சனை. வணக்கம். சொந்தங்களின் தவிப்பு கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றேன். சொந்தங்களின் தவிப்பு கண்களும் தான் தேட கண்ணீரும் வழிந்தோட காலங்களும் உருண்டோட. கண்களும் தான் தேட கண்ணீரும் வழிந்தோட காலங்களும் உருண்டோட. காணாமற் போனோர் கதை காணல் நீராகி கனவாகத்தான் போச்சு. காணாமற் போனோர் கதை காணல் நீராகி கனவாகத்தான் போச்சு. தொலைந்து போன சொந்தங்கள் சொந்தங்களின் தவிப்புக்கள் சொல்லி மாள முடியவில்லை. தொலைந்து போன சொந்தங்கள் சொந்தங்களின் தவிப்புக்கள் சொல்லி மாள முடியவில்லை. உறவுகளை தொலைத்த சொந்தங்களின் தேடல் உணர்வோடு தொடர்கிறதே இன்னமும். உறவுகளை தொலைத்த சொந்தங்களின் தேடல் உணர்வோடு தொடர்கிறதே இன்னமும். கேள்விகள் பலவாக மனதிலளவும் பதிலே இல்லாமல் காலங்கள் கழியவும். கேள்விகள் பலவாக மனதிலளவும் பதிலே இல்லாமல் காலங்கள் கழியவும். நினைவுகள் மாறாமல் தேடல்களும் தொடர்கிறதே ஆண்டுகள் 15 தவிப்போடு. நினைவுகள் மாறாமல் தேடல்களும் தொடர்கிறதே ஆண்டுகள் 15 தவிப்போடு. கடந்த காலம் கடந்துவிட நிகழ்காலம் கேள்விக்குறியோடு நகர எதிர்காலமோ ஏக்க தவிப்போடு. கடந்த காலம் கடந்துவிட நிகழ்காலம் கேள்விக்குறியோடு நகர எதிர்காலமோ ஏக்க தவிப்போடு. சொந்தங்களின் தவிப்பும் தொடர சோகங்கள் மனதை நெருட காயங்கள் வடுவாக காலங்களும் ஓடிவிட. சொந்தங்களின் தவிப்பும் தொடர சோகங்கள் மனதை நெருட காயங்கள் வடுவாக காலங்களும் ஓடிவிட. நிழலாக தொடர்கிறதே நினைவுகளும் சொந்தங்களின் தவிப்பாக. நிழலாக தொடர்கிறதே நினைவுகளும் சொந்தங்களின் தவிப்பாக. காணாமற் போன சொந்தங்களின் தவிப்பாக. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ரஜினி. அந்த இன்றைக்கு காணாமல் போனவர்களுடைய அந்த நினைவு தினம், அதுல நீங்கள் அழகாகவே கொண்டு வந்திருக்கிறீர்கள். 15 வருடங்கள் தவிப்போடு காணாமல் போனோர்களை காண அவர்கள் எதிர்பார்த்த தவிப்பு இன்றும் நினைத்து பார்க்கும் பொழுது கண்ணீர் நல்கின்றது தான். அவர்களுக்கு அந்த கண்ணீர் வழிந்தோட காலங்களும் உருண்டோட. ஆனால் எப்பொழுதுமே நாங்கள் நினைத்து பார்த்தோம்னா அது கிடையாத ஒன்றாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. காரணம் அது காணல் நீராகத்தான் இருக்கும். ஏனென்று கேட்டா இதுவரையிலுமே அதற்கு எந்த பதிலும் அரசாங்கங்கள் சொல்லவில்லை. ஆதலால் அந்த கீழே உட்கார்ந்து கொஞ்சம் மேல இப்ப சரியோ? அப்படி பார்க்க அந்த சொந்தங்களின் தவிப்பு ஒரு சோகமாகத்தான் இன்றைக்கு இருக்கின்றது. அது ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கிறார்களோ என்ற பதிலும் சொல்லவில்லை, இல்லை என்ற பதிலும் சொல்லவில்லை. ஆகவே நாங்கள் இன்னமும் மௌனமாக இருக்க வேணும் என்றதை காட்டிக்கொண்டுதாக இருக்கின்றது. இப்பவும் தேடிக்கொண்டிருக்கிற பெற்றோர்களை பார்க்கின்றோம். ஐயோ வருவன் என்ற பிள்ளை என்ற உடனே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டு 15 சென்று விட்டது. இனியும் வருவார்களா, அவர்கள் மாண்டுதான் போனார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஒரு கேள்விக்குறியான ஒரு ஏக்க தவிர்ப்பு. எதிர்காலம் அவர்களுக்கு நம்பிக்கை தர வேணும் என்றால் அவர்களை கொடுக்க வேணும். ஆனால் அவர்களை கொடுக்காமல் அவர்கள் அது இறந்து விட்டார்களா இல்லையா என்ற முடிவையும் சொல்லாமல் இருப்பதுதான் மனங்களை நேரிட வைக்கின்றது. ஆகவே அந்த காயங்கள் வடுவாக
காலங்களும் ஓடிவிட நிழலாக தொடர்கின்ற நினைவுகளும் காணாமற் போன சொந்தங்களின் தவிப்பு. எப்படி அவற்றை நினைவுகள், அவர் செய்த செயல்கள், எப்படி எங்களோட வாழ்ந்த நினைவுகளை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காலங்களாகத்தான் அப்படியே காணல் நீராய் போகின்றது. ஆகவே கண்களும் தேட கண்ணீரும் பழிந்தோட காலங்கள் உருண்டதுதான் மிச்சம், காணாமல் போனோர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவை அந்த காணாமல் போனோர் நாளுக்கான ஒரு கவிதையாக ரஜினியன்றன் மிக சிறப்பாக அந்த உறவுகளை தொலைத்த அந்த உறவுகளின் தேடல்களுக்கான ஒரு கவிதையாகவே நாங்கள் இதை பார்க்கின்றோம். நிச்சயம் அவர்கள் கிடைப்பார்களோ என்றது எங்களுக்கும் கேள்விக்குறியாகத்தான் இருந்தது. கிடைத்தால் மகிழ்ச்சி, இல்லையேல் அது வீழ்ச்சியாகத்தான் எங்களுக்கு இருக்கின்றது. மிக்க நன்றி ரஜினி என்று. நன்றி, வணக்கம். அதுதான் அன்றைக்கு ஒரு சொன்னார், தனக்கு அந்த ரெடியும் செய்யலை, எதுவுமே செய்யாமல் இருக்கிறோம், அடுத்த வருஷம் செய்யலை, என்னதான் முடியும். உண்மைதான், அது ஒரு தத்தளிக்கிற ஒரு அவலம் இல்லை, அது கஷ்டம். ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலாச்சும் அவர்களுக்குரியது செய்வார்கள் தானே. அடுத்தது யார் வாணி? வணக்கம், நான் உங்க அபிஷா. வியாழன் கவிதை நேரம். இலக்கம் 29. இலங்கையின் வரலாற்று சிறப்புகள். சிங்கத்தின் வாயினூடாக உடலை சென்றடைவது போல் சிகிரியாமலை தென்படுகின்றது. சிங்கத்தின் வாயினூடாக உடலை சென்றடைவது போல் சிகிரியாமலை தென்படுகின்றது. மலையிலிருந்து கொட்டும் நீர்வீழ்ச்சிகளின் கண்கொள்ளா காட்சிகள். மலையிலிருந்து கொட்டும் நீர்வீழ்ச்சிகளின் கண்கொள்ளா காட்சிகள். உயரமான இடங்களில் இருந்து பார்க்கும்போது பச்சை பசேல் என தெரியும் இடமாகிய நுவரேலியா. உயரமான இடங்களில் இருந்து பார்க்கும் போது பச்சை பசேல் என தெரியும் இடங்களாகிய நுவரேலியா. யாழ்ப்பாண கோட்டையும் காலிக்கோட்டையும் இலங்கையின் அதிசயமே. யாழ்ப்பாண கோட்டையும் காலிக்கோட்டையும் இலங்கையின் அதிசயமே. குளிர்மையான நீரை கொண்ட நீர்த்தேக்கங்களும் ஆறுகளும். குளிர்மையான நீரை கொண்ட நீர்த்தேக்கங்களும் ஆறுகளும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அபிஷா. உண்மையிலேயே சிகிரியாவை பார்த்தால் சிறந்த ஒரு சிங்கம் படுத்திருப்பது போல் தான் வாணி அதில் தோற்றம் அமைப்பு. ஆனா நான் பாடசாலையில எத்தனையோ வருஷத்துக்கு முதல்ல போனது. ஆனா அதுக்கு பிறகு இதெல்லாம் நான் ஒண்ணு வர இல்லையா, ஆப்கான் தெரியவே தெரியாது, எனக்கு போகவே இல்லை. நான் போக அதுக்கு பிறகு யுத்தம் தானே, ஒரு தரம் பார்க்க மாட்டேன் தானே. அதான் எங்களோட இளமை பருவம் முழுதும் அநியாயம் ஒன்றுமே எங்களுக்கு அங்கால ஆப்கான் இல்ல. இப்ப நாங்க போற நாங்கள் கூட பார்க்கலாம், ஆனா நான் பார்க்க இல்லை, பார்க்க வேணும். நல்ல இடம், நல்ல இடம். நுவரேலியா சரியான கொஞ்சம் குளிர்மையான இடம். ஆனா எங்கட ஜெர்மன்ல நாங்கள் சாதாரண குடியரை பார்த்த மாதிரி இருக்கும். அழகான இடம் சிகிரியா. அந்த முன்னுக்கு பார்த்தோம் என்றால் ஒரு சிங்கம் படுத்திருப்பது போல் தான் ஒரு தோற்றம் இருக்கும். ஆண்ட இதுக்குள்ளதான் நாங்கள் இப்படி போவோம். அதைத்தான் அவர் எழுதியிருக்கிறார். சிங்கத்தின் வாயினோடாக உடலை சென்றடை போல் சிகிரியா அந்த மலை, அது உள்ளுக்குள்ளால போய் காணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. மற்றது அங்க வந்து அந்த அருவிகள், சின்ன சின்ன அருவிகள் வீழ்ந்து கொண்டு இருக்கின்றன. அதே மாதிரி கண்கொள்ளா காட்சி இதனர். அதுபோல அருவிகள் நுவரேலியாவுக்கு போய்க்கையும் சின்ன சின்ன அருவிகள், தேயிலை தோட்டங்கள் எல்லாம் இருக்கும். நுவரேலியா போய்க்க அந்த பாதை பயமா இருக்கு. ஒரே ஒரு பாதை தான் இருக்குது, போக ஒரு பாதை, வேற ஒரு பாதை, ஒத்தியடி மாதிரி இன்னும் ஒற்றியடி இல்ல ரோட்டு தான். ஆனால் சிலோவாகத்தான் வாகனம் போகும். 30க்கு மேல ஓடையில. ஏனண்டா மலை இப்படியே சுத்தி சுத்தி ஒரு 60 தூரத்துல போகணும். பயங்கரமா இருக்கும். இது போகுதா இதெல்லாம் 30 அங்க இருந்து எதிர் வாகனம் வரைக்கும் பயமா இருக்கும். சின்ன சின்ன ரோட்டுகள் தான். அப்ப அது நியாயமான தூரத்துக்கு அது ஓடித்தான் நுவரேலியான இடத்தை அடையும். அது கொஞ்சம் அந்த பயணம் கொஞ்சம் ஒரு பயங்கரத்தை ஏற்படுத்தும். எப்ப போய் சேரும் அதுதான் ஒன்று கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது நீர்வீழ்ச்சியை எல்லா இடமும் பார்க்கக்கூடியதா இருக்குது. உயரமான இடங்கள் என்று பார்க்கும்போது பச்சை பசேல் என தெரியும் இடமாகிய நுவரேலியாவை பார்த்திருக்கிறா. சிகிரியாவும் போய் நுவரேலியாவுக்கும் போயிருக்கிறான். சிகிரியா என்ற சொல்றதுக்கு கிட்ட, ஆனால் நுவரேலியா இஞ்சால அப்கண்ட்ரிஸுக்கு வரும். அது எல்லாத்தையும் எடுத்திருக்கிறா. வரலாற்று சிறப்பு மிக்க இடம் வந்து யாழ்ப்பாணம் காலி கோட்டைகள். நான் காலி கோட்டை பார்க்கவில்லை இன்னும். யாழ்ப்பாண கோட்டை பார்த்திருந்தேன். நாம் இந்த கோட்டைகள் வந்து ஒல்லாந்தரும் போர்த்துகீசரும் கட்டின அந்த வரலாற்று பின்னணிகளை பார்க்கும்போது அதுல நவீனங்கள் இருந்தது. அதாவது அந்த சுண்ணாம்பால மட்டும் கட்டாமல் அவர்கள் செங்கல்கள் அதை அடுக்காமல் சீமந்து கற்களாலும் அடுக்கப்பட்ட வைர
கோட்டைகளாகவே தெரிகின்றது. ஆனால் இங்க சிகிரியாவை பாத்தீங்கன்னா இயற்கை அழகு, அதாவது இயற்கையாக இருந்த கல்லு கூடாக குடைஞ்சு செய்திருக்கிறார்கள். அதனால அதுல ஒரு மதிநுட்பம் இருக்கிறதை பார்க்கின்றோம். ஆமா, நிச்சயம் இவையெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள். இவற்றை நீங்கள் வாழ்க்கையில் இருக்கேக்க இலங்கையில உள்ள இடங்களை பார்க்க வேண்டும். எனக்கும் இந்த ஆயிரங்கால் மண்டபம் அதுவும் ஒரு கொஞ்சம் தான் பார்த்த இனவு, நல்ல ஞாபகங்கள் குறைவு. அப்படி பார்க்க சிகிரியா, டம்புல்ல, அனுராதபுரம் கட்டாயமாக வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை பார்க்கணும். ஆனா இன்றைக்கு வரலாறுகள் தொலைத்து அங்க வண்ணங்கள் வண்ணங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு தொன்மையெல்லாம் இல்லாம போச்சுதான் இப்ப. அப்ப நோமலா இப்ப நீங்கள் ராஜராஜ சோழன் கோயிலுக்கு போனீங்களா, தஞ்சை பெருங்கோயிலுக்கு அப்படியே இருக்குது. எந்த விதமான கலர்கள் ஒண்ணும் அடிக்கல. வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை அவர்கள் மீள் கட்டுமானங்கள் ஏதாவது உடைஞ்சால் கட்டுவார்களை ஒழிய ஏனியவை அப்படியே இருக்கும். அப்ப தெரியும் இது வரலாற்று பகுதி என்று. அந்த கால சிவலிங்கங்கள், அந்த கால கோபுரங்கள், அதுல மீன் இருக்குது, புலிக்கொடிகள் இருக்கு, அதுல எல்லாம் பார்க்கலாம். கோயில்கள் எத்தனையோ கோயில்கள் இப்ப மாற்றம் கண்டுட்டு தான் வந்து சொல்லி கொண்டிருப்பார்கள். இதுல இங்க தொன்மையை காண்றது, தொன்மையை கதைக்கிறது. இப்ப அந்த தூணுகள்லயே ஒரு கதை சொல்லும், எத்தனை வருஷத்து தூண் இது, இதுல அந்த சில அந்த இது சிலைகள் எல்லாம் இருக்கும் பொறுத்து. இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப எல்லாம் புதுசாக 80ஆம் ஆண்டு திருவோணமலைக்கு போயிருக்கல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த திருவோணமலைக்கு கோயிலுக்கு போய் அந்த உள்ளில இஞ்ச புலி கொடிகள், அந்த மீன் கொடிகள் எல்லாம் இருந்து எத்தனையாம் ஆண்டு எல்லாம் போட்டிருந்தேன். ஆனால் திருப்பி நான் 2004 அங்க போனான், ஒன்றுமே இல்லை, எல்லாம் கலர் பண்ணியாச்சு. அப்ப ஆண்டுகளும் தெரியாது. அப்ப இப்ப அது சிங்களவற்ற ஏரியாவாக இல்ல. அது மாதிரி என்னடா ஆரம்பத்துல போய்க்கும் வழியே இந்த சிவன் கோயில் தானே, அப்படியே சிவனாவே எங்களோட கண்ணுக்கு பட்டது. அது பெரிய சிலை முன்னுக்கு இருக்குது. இப்ப திடுக்கண்டி நீங்க பாக்கி புத்தர் சிலை மாதிரி ஆக்கப்பட்டார்கள். அது ஏன்னு சில மாதிரி முகத்தையும் மாத்தி உடம்பையும் மாத்தி அந்த பெரிய உருவங்களை கவருது இல்ல. முந்தி இருந்த அதே திருவோணமலை தான் இப்ப வேணும் மாதிரி கிடக்காதான். அப்படித்தானே போற பாதைய பாத்தீங்களா, உப்புலா காட்டியல் குப்பையா கிடக்கு. முந்தி அந்த கோயிலுக்கும் கீழே ஒரு 500 மீட்டருக்குள்ள ஒரு கடைகளும் இருக்காது. இப்ப எல்லாம் கடை ரோட்டுக்கு போற முழுதும். வீட்டிலேயே அவர் சொல்லுவார், இப்போ ஊருக்கு போமாண்டா அவர் சொல்லுவார், முதல் இருந்த ஊர் மாதிரியாண்டா தான் ஹாப்பியாண்டு. முதல் ஆரம்பத்தில் 2001 போய்க்கல ஒரு கிராமம், அதுக்குள்ள வயல்கள், இப்படி இப்படி வீடுகள், இப்படி இப்படி சொந்தங்கள், இப்படி இப்படி. இப்போ சொன்னால் அது நகரம் மாதிரி இருக்கு, எனக்கு பெருசாக விருப்பம் இல்லைண்டு பாருங்க. இங்கே இருக்கிறவர் சொல்கிறார், அவருக்கு அப்பத்திய அந்த வாழ்க்கை வரலாறு இருந்தால் அந்த அப்படி இதுகள் ஆசை என்று சொல்லி அதெல்லாம் மாற்றம் கண்டுட்டுது. அதில் இருந்தால் அந்த எல்லாமே மாற்றம் கண்ட மட்டுமில்லை, பந்த வாசம் எல்லாம் விட்டும் போச்சு. ஆமாம், இயற்கையை சிதைச்சுட்டார். ஒன்றும் செய்யல. நாங்கள் பழைய கட்டிடத்தை நவீன கட்டிடமா பார்த்து வாரதான். இலங்கை என்ற நிலைகள் எல்லாம் அப்படித்தானே போகுது. சரி, அடுத்த கவிதையை போடுங்க. அடுத்தது அவர் விஷா இணைந்திருந்தார். வாருங்கள். வணக்கம். வியன்னாவின் அழகினிலே யாரு? நகுலா சிவநாதன் அவர்கள். கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் இணைந்திருப்பவள் நகுலா சிவநாதன். வியன்னாவின் அழகினிலே. வியன்னாவின் அழகினிலே வியர்ந்து பார்த்த அழகன்றோ, உயர்ந்ததனி கட்டிடங்கள் உச்சி வரை உயர்ந்ததெங்கே, உயர்ந்ததனி கட்டிடங்கள் உச்சி வரை உயர்ந்ததங்கே, கட்டி வைத்த சிற்பங்களும் கதை சொல்லும் வண்ணமும், கட்டி வைத்த சிற்பங்களும் கதை சொல்லும் வண்ணமும், எட்டி நின்று பார்த்தாலும் என்ன வலியை தூண்டுதங்கே, எட்டி நின்று பார்த்தாலும் என்ன வலியை தூண்டுதிங்கே, கொட்டி வைத்த கோல வளகு கொடுக்கும் இன்பம் பலவன்றோ, கொட்டி வைத்த கோல வளகு கொடுக்கும் இன்பம் பலவன்றோ, நட்டு வைத்த தோட்டங்கள் நாலாபுரமும் கவருதிங்கே, நட்டு வைத்த தோட்டங்கள் நாலாபுரமும் கவருதிங்கே, அரண்மனையின் அழகு வண்ணம் ஆற்றல் மிகு ஓவியமும் ஐரோப்பிய ராணியையே அவனியிலே காட்டுதிங்கே, அரண்மனையின் அழகு வண்ணம் ஆற்றல் மிகு ஓவியமும் ஐரோப்பிய ராணியையே அவனியிலே காட்டுதிங்கே, பழமைமிகு காட்சி எங்கு, பழமைமிகு காட்சி எங்கு பல வண்ண முனைகளிலுமே பண்புடனே இந்நாட்டை பல வழிகளில் காக்குதிங்கே, பழமைமிகு காட்சி எங்கு பல வண்ண முனைகளிலும் பண்புடனே இந்நாட்டை பல வழிகளில் காக்குதிங்கே, வியன்னாவின் அழகினிலே. நன்றி.
அந்த கட்டடங்களும் அந்த இதுவும் தான் எனக்கு அந்த வியப்பை தந்தது. நிறையவே சொல்லி இருந்தீங்க. ஆனா கடைகள் இந்த மக்கள் எல்லாம் ஆசிய மக்கள் பார்க்கக்கூடிய இருந்ததாங்க இருந்தது. ஆசிய கடைகள் குறைவு, 2 கடை தான் இருக்கு. இல்ல மக்கள் மக்கள் புதுசாக தெரிந்தார்களோ இல்ல இந்த தமிழாக்களையும் கண்டனான் மற்ற இந்திய நாக்களையும் கண்டா மிக மிக குறைவா தான் எனக்கு தெரிஞ்சு. சரியான குறைவு தான், அதை நான் சொல்லணும். தமிழாக்கள் ஒரு 15 ஃபேமிலி இருக்கலாமா என்ற அதே குறைவு. இப்ப இவைக்கு சுற்றி வர ஒரே ஒரு ஃபேமிலி தான் சொன்னவா கிட்ட இருக்கணும். மற்றதங்களை தள்ளி தள்ளி இருக்குது. இப்ப புதுசா வந்தவர்களை தங்களுக்கு தெரியாதாம். தமிழாக்கள் மிகவும் குறைவு. ஏனண்டா வாணி அங்க வந்து எந்த விதமான உதவி பணமும் கொடுக்க மாட்டாரு. அதனால தமிழர்கள் அங்க இருக்கிறது குறைவு. இப்ப இங்க ஏமன் வந்த உடனே ஒரு டோல் மணி என்று கிடைக்கும். இங்க லண்டன்ல கிடைக்கும். இங்க அந்த அங்க அப்படி கொடுக்க மாட்டேன். வேலை செய்தாதான் காசு கொடுக்கணும். அடுத்தது கவர்மெண்ட் சம்பளமாக பென்ஷன் வரும். அவைக்கு இப்ப கொம்பன்ல வேலை செய்தாக்களுக்கும் 60 வயசு தாண்டினோட பென்ஷன் கொடுத்தவை. இப்ப நான் நினைக்கிறேன் கொஞ்சம் வயசு கூட 63 என்னவோ 60 வயசுல பென்ஷன் எடுக்கிறவையா எடுத்தவே. தாங்கள் 60 வயசுல தானே எடுத்தவை. இப்ப 2-3 வருஷங்களுக்கு முதல். இப்ப ஒரு மாற்றம் வர போறான்ட்டு ஆனா இன்னும் வரையில. ஆனா கவர்மெண்ட் சம்பளம் அவைக்குது, அந்த கவர்மெண்ட் பென்ஷன். எங்களுக்கு அப்படி இல்லை. ஜெர்மனியில பிரைவேட் பென்ஷன் தான் எங்களுக்கு. நாங்கள் கம்பெனியில வேலை செய்யறோம். கவர்மெண்ட் இப்ப கவர்மெண்டோட அகாடமிக்கா வேலை செய்யறாங்களுக்கு அது கவர்மெண்ட் பென்ஷனா வரும். அது பென்ஷன் சொல்லாம அப்படியே வரும். சரியாக்கள் எல்லாம் சொல்லுவீங்கன்னா அவை தங்களுக்கு அகாடமிக்கா இருக்கிற ஆக்களுக்கு எவ்வளவு சம்பளம் எடுக்கிறோமோ அதே பென்ஷன்ல வருமா. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் இப்ப ஒரு 1500 வேலை செய்தோம்டா எங்களுக்கு வர்ற காசு கடைசி ஒரு 600 அதை விட குறைவாதான் வரும். சரியான குறைவு பென்ஷன். 40 வருஷம் செய்தவருக்கு 650 ரூபாய் தான் பென்ஷன் கொடுக்கும். அவர் செய்த சேலரிய விட ஒரு ஆவாசியை தான் கொடுக்கணும் மாதிரி கிடையாது. அப்படி இங்க. ஆனா அங்க நல்ல காசு. மற்றது வயது போன ஆக்களுக்கு 60 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு அரைவாசி டிக்கெட். இப்ப ஒரு 50 ரூபாய் டிக்கெட்ண்டா அதுல அரைவாசி 25 ரூபாய் டிக்கெட் வச்சிருக்கேன். இடம் முழுதும் சுத்தலாம். எல்லாத்துக்கும் பயன்படும். அதாவது ட்ரெயின், பஸ், எல்லாத்துக்கும் ட்ராம் எல்லாத்துக்குமே அவன் டிக்கெட் பயன்படக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நல்ல விஷயம். அப்படி சின்ன சின்ன ஆடுகளை உண்மையிலேயே நல்ல வசதிகள் இருக்கு. வேலை செய்தா ஓகே, எல்லாரும் வேலை செய்யலாம். ஆனா வேலையும் கொடுப்பாங்க. மொழி தெரியாட்டியும் நீங்கள் வேலை செய்யலாம். அவனமா செய்யணும் கொஞ்சம் பேர். ஆனா மிக மிக குறைவு தமிழாக. வசதிகள் இல்லாதபடியா எங்களாக்கள் நிக்கிறீங்க. இனிய கவி வணக்கத்துடன் நெதர்லாந்திலிருந்து ஏஎம் தங்கராஜா வியாழன் கவி நேரத்துக்காக கவி இலக்கம் 738. எதற்காக எதுவோ அது என்னடா இந்த பூலோக வாழ்வு, இது உழைப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஆயுள், இது பணத்தை கட்டாயப்படுத்தும் பசித்த வாழ்க்கை, உலகம் சுழற்றிவிடும் பணம் செய்யும் வாழ்க்கை, காலையில் தொடங்கிய ஓட்டம் மாலை மட்டும் ஆட்டம், ஒரு நாளின் பெரும் பகுதியை இதை தேடியே நீட்டம். அலைகின்றார்கள், களைக்கின்றார்கள், வீழ்கின்றார்கள், வாழ்கின்றார்கள். கடவுளுக்கு கூட உண்டியல் காசில் தான் உணவை ஊட்டுகின்றார்கள். இதனால் மகிழ்ச்சியை வாங்க முடியுமா? ஆராய்ச்சிக்கு நேரமில்லை. மரியாதை நிறையவே கிடைக்கின்றது. சாமி சத்தியமாக உண்மை. பாய் விரித்து படுத்தால் என்ன, மெத்தையில் படுத்தால் என்ன, பணத்துக்கும் உறக்கத்துக்கும் சம்பந்தமில்லை முன்ன பின்ன. பணப்பற்றாக்குறை தீமைகளை உருவாக்கிவிடும். அது பண பிரச்சினை. பணத்தை நிறைக்கும் பேராசை உணர்வை பழுதாக்கிவிடும். அது மனப்பிரச்சினை. இந்த எலும்பு துண்டுக்காக நாயாக குறைத்து வாலாட்டும் கோலம், பணத்துக்காக வாழ்க்கையும் வாழ்க்கைக்காக பணமும் என்பதாய் நாளும். நன்றி, வணக்கம். என்ன கஷ்டப்பட்டு அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான மாதிரி கிடக்கு.
இதற்காக இது உண்மையில ஒரு அளவாட்டம் வேலை செய்யணும். அதுக்கு மீறி செய்ய கஷ்டம் தான். ஒரு மனிதனுக்கு வெறுப்பு வரும். ஆனா என்ன செய்ய வேணும். இப்ப ஆண்களை பொறுத்தளவுல முழு நேர வேலை செய்ய வேண்டிய தேவை வரும். பெண்கள் என்றா கொஞ்சம் குறைச்சு கொள்ளலாம். அப்ப ஒரு அளவுக்கு பாக்க பெண்களை விட ஆண்கள் கஷ்டப்படுறார்கள் என்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கிறது. இல்ல இருக்கு உண்மை. இப்ப இவர் சரி, இவர் தனியார் போறப்ப சிலர் கடை வச்சிருக்கிறாரு சரியா, அவர்கள் ஒரு 2-3 பேரை வச்சு போட்டு தாங்க குரடி எஞ்ச பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஏன்னா அங்க அவனுக்கு காசு சம்பளம் கொடுக்கணும் போட்டு. அப்ப அதுக்குள்ள மாஞ்சி போட்டு ஒரு கதை கேள்விப்பட்டா அதுக்குள்ளேயே பிரச்சனை பஞ்சாயத்து மாஞ்சி இருக்கிறது. நோ ஹாலிடே. பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் இதாண்டு சொன்னா பிள்ளைக்கும் அது 5 கிழமை பிள்ளை என்ன செய்யும், அது கற்றுக்கொண்டு இருக்கும். என்ன கூட்டி கொண்டு போகணும். இவர்கள் இல்லை அது பாவம்னு சொல்றதுக்கு இல்லை. இவர்கள் சரி 1 வருஷம் 2 வருஷம் நீங்க ஓட்டிட்டு இன்னும் 2 பேரும் நீங்க வேலைக்கு வைக்கலாம். இது இவங்க அவனுக்கு சம்பளத்தை கொடுக்கணும், காசு போயிடும். அப்ப நான் என்ன உருக்கி என்ன இதாண்டு என்கிட்ட எல்லாத்தையும் உங்களாந்து நீங்க எல்லாம் செய்து போட்டு 4 பேரை கடைக்குள்ள வச்சு போட்டு வந்தா நீங்க படுக்கலாம் முழுவீங்க. ஏன்னா உங்களால ஏனாது எல்லாம் வயதும் போயிடும், நோயாலும் உங்களை வந்து பிடிச்சிடும். அதுவும் கூட நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு நாளும் நீண்ட நேரம் செய்கிற தொழிலாளியும் பாவம் என்ன, அவருக்கும் அந்த குடும்பத்தோட என்ஜாய் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்காது. ஏன்னா அது முதலாளி விட மாட்டாரு இந்த தண்ட பிசினஸ் போடுமாண்டு. அதனால எங்களுடைய ஆக்கள்ல பல பேர் முறிஞ்சு வேலை செய்கிறார்கள். நான் பாக்குறேன். அவைக்கு சொல்லிச்சாலும் தங்களுக்கு லீவ் இல்லை, முதலாளி தரையில, நான் அடுத்த வருஷம் தான் முதலே கேட்டு வைக்கணும், எனக்கு வேற காரணத்தை கூறணும். ஆனா ஏமனை பொறுத்தளவுல நீங்க கட்டாயமாக 3 கிழமை ஊர்லாப் எடுக்கலாம். எந்த கம்பெனி என்றாலும் முன்கூட்டியே நீங்கள் அதை திட்டமிட்டு எழுதி கொடுத்து, நான் சம்மர்ல எடுக்க போறேன்னா விண்டருக்கு எடுக்க போறேன்னா எழுதி கொடுத்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா தமிழ் கடையில வேலை செய்கிற பையன்கள் கவலைப்பட்டு சொல்றதையும் பாக்குறோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாதுதான். அதை பாக்க அப்படி பாக்க ஒரு ஆணுக்கும் ஒரு ஊர்லாப்பிட்டி என்ற ஒரு வெறுப்பும் இருக்கும், அந்த மனதில ஒரு கவலையும் இருக்கு. அப்ப இந்த வாழ்க்கையை அவர் சொல்றாரு, என்னடா இந்த பூலோக வாழ்வுக்குள் இது உண்மை உழைப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஆய்வு. உண்மையிலேயே அப்படி பாக்குறோம். எங்களுக்கு உழைக்கவும் வேணும், அந்த உழைக்கின்ற ஊதியத்துல நாங்க செலவு செய்து வாழ வேணும். அப்ப பணம் இருந்தால்தான் பசித்த வாழ்க்கை கூட எங்களுக்கு மாறிவிடக்கூடிய வாய்ப்பு வரும். அப்ப பணம் உலகம் எல்லாம் சுற்றிவிடும். என்ன எல்லாம் செய்யும் பணம் பண்ணது எங்களுக்கு தெரியுது. பணத்தால எதுவும் செய்யலாம். ஆனால் காலை தொடங்கிய ஓட்டம் மாலை வரை ஆட்டம் காண்கின்ற ஒரு நாளின் பெரும்பகுதி தான் எங்களுக்கு நீட்டமாக இருக்கின்றது. எங்கேயோ ஓடுறோம், அலைகிறோம், வீழ்கிறோம், வாழ்கிறோம். ஆனால் உண்டியல் காசைத்தான் உணவை ஊத்துகிறார்கள். இலங்கையில இப்ப நாங்க கூட அவசரப்பட்டு உழைச்சு அவர்களுக்கு அனுப்பிவிட அவர்கள் அந்த காசை எடுத்து நல்ல அழகாகவே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கட வேதனை அவருக்கு புரியவில்லை. இதனால் மகிழ்ச்சியை வாங்க முடியுமா? ஆராய்ச்சிக்கு நேரம் இல்லை. எங்களுக்கு தெரியும் நாங்க உழைக்கலாமோ இல்லையோ, ஏன் இந்த உழைப்பு இவ்வளவுக்கு உழைக்கிறோம் குறைஞ்ச நிலையில. ஆனா நாங்களும் யோசிக்கலாம். ஆணும் அரைவாசி உழைக்கலாம், பெண்ணும் அரைவாசி உழைப்பு. உங்களுக்கு பிள்ளைகளையும் வளர்க்கக்கூடிய அளவுக்கு சம்பளம் வந்ததுண்டா நீங்கள் அதுல குறைவாக வேலை செய்யலாம். இல்லாட்டி ஏன் நீங்கள் மாஞ்சி செய்கிறீர்கள்? பிள்ளைகள் 14 வயதிலேயே அவர்களையும் ஒரு வேலைக்கு விட்டு உழைக்க தொடங்கினார்கள் என்றா உங்களுக்கு பாரம் குறையும். அதை சில பேர் யோசிக்கல. எந்த பிள்ளைகிட்ட பாசு பண்ணக்கூடாது, எந்த பிள்ளைக்கு நான் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, நானே உழைச்சு மாண்டு கொடுப்பேன் என்றுட்டு படிப்புக்கு என்று செலவழிச்சு கொண்டிருக்கணும் என்று சொல்லிக்கல நிறைய விடியம் அவர்களுக்கு தெரியாம இருக்குதோ என்ற நிலை இருக்கு. யூனிவர்சிட்டி போனாலும் காசு எடுத்து படிக்கலாம். அந்த பிள்ளை அதை பிற்காலத்துல கட்டத்தான் வேணும். ஒன்றும் இல்லை என்ன ஒன்றும் செய்யலாம். வசதியும் வடிவா இருக்குது. பிள்ளைன்னு கிடைச்சா பிள்ளை ஒரு ஆப்பு பெரிய ஒரு ஆப்பு வைக்கும் பாருங்க. இல்ல இங்க யூனிவர்சிட்டி படிச்சு முடியவானி இப்ப வேலை எடுக்கிற நேரம் வேலை எடுக்காட்டியுமே அந்த காசு கட்ட சொல்லி வேற 7500 ரூபா, சில பேருக்கு 10,000 ரூபா ஏதோ. ஆனா அதை அவர்கள் ஒருமிக்க கட்டினார்கள் என்றால் 3000 ரூபா அவர்களுக்கு லாபமா இருக்கு. ஆனால் அவர்கள் பாதியா தங்களோட வேலையை 5 ஆண்டு கட்டினார்கள். அந்த 3000 அந்த 7000க்கான ஒரு வட்டி காசு வேற 1000 ரூபாவோ அதுக்கு மேல் அதிகமா வரும். அது ஒன்றும் செய்யல, அது இயற்கை தானே. ஆனால் இவர்கள் 7 மண்டால் கட்டலாம், இல்லாட்டி மாதம் 100 ரூபாயோ 200 ரூபாயோ கட்டி முடிக்கலாம். அல்லது முழுமையாக அவர்கள் பணம் அதாவது வேலை செய்து சேமிச்சு வச்சு அதை கட்டினால் அந்த கடன் தீர்ந்துட்டு தண்டி நிம்மதியாக இருப்பார்கள். அது அந்த பிள்ளையை தான் கட்டப்பட வேணும். இங்கே கொஞ்சம் காசு தாப்பந்தா கொடுக்கலாம். ஆனா ஏன் இதெல்லாம் இருக்க தாப்பந்தா மாஞ்சி உழைச்சு பிள்ளைக்கு கொடுத்து கொண்டு நிற்கணும்.
அப்ப அதனால அவர்கள் அனுபவிக்காம இருக்கணும். ம் அதுதான் இங்க கேள்விக்குரிய. ம் ஏன் அப்படி நீங்கள் அனுபவிக்காம அலைஞ்சு திரிகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி. ஏன் எதற்காக என்னவோ என்றது நாங்களும் கேட்கிறோம். இல்லை அது ஆனா மட்டும் இல்லை. இப்போ பிள்ளைகளுக்கு சின்ன வயதில் தான் உங்களோட பிள்ளைகள் வருவார்கள், நீங்களும் பிள்ளைகளோட என்ஜாய் பண்ணி தெரியலாம். ம், பிள்ளைக்கு ம், ஒரு 15 வயதாச்சுன்னு வைங்கோ, வராது அது வராது. வராது. அது தண்டவாளில் தண்ட ஃப்ரெண்ட்ஸோடையோ தானோ இப்போ சொல்லுற சோலோ ஹாலிடேண்டு, சோலோன்னா தனியாக தெரிகிறது. தனியா அது பெரிய அமெரிக்கா அந்த பெரிய கண்ட்ரிஸ் எல்லாம் தனியாக போவார்கள், போய் அங்கே ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணுவார்கள், அங்கே ஒரு குரூப் வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நேரம் நீங்கள் போகலிக்கிட்டாலும் பிள்ளை உங்களை கூப்பிடாது. அப்போ அந்த வயதுக்குள்ள உங்களுக்கு இப்போ நியமானவருக்கு போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. முதல் தான் வீசா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இப்போ தெரியல, பணத்தை சேர்த்து வச்சு கடைசியாக என்ன தானே தெரியல. நிச்சயம். நான் இப்ப உண்மையில இளம் பெற்றோர்களுக்கு சொல்றேன், அவை எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் அனுபவிக்கிறது. இங்க ஐரோப்பா என்றாலே அனுபவிக்க பிறந்த நாடு என்று சொல்லுவார்கள். இந்த மக்களை நீங்க பாக்குறீங்க. ஆனபடியா அவர்கள் பாடசாலை வாழ்க்கையார ஒவ்வொரு இடத்தை கூட்டி கொண்டு போயினோம். அப்புறம் முடிஞ்ச உடனே அவர்கள் ஃப்ரெண்ட்ஸாக என்ஜாய் பண்ணுவார்கள். ஆனால் நீங்கள் திடகாத்திரமாக நாங்களும் பார்க்க வேணும் என்று ஒரு நிலைக்கு கொண்டு வந்தீங்கள் என்றால் உங்களுக்கு முளைத்து அதனால் அனுபவிக்கலாம் என்று சொல்றேன். இவர் கேட்டவர் இந்த மகிழ்ச்சியை வாங்க முடியுமா? ஆராய்ச்சிக்கு நேரம் ஏன் இவர்கள் இப்படி மாஞ்சி உழைக்கிறார்கள், என்னத்துக்கு உழைக்கிறார்கள்? ஒரு ஆராய்ச்சிக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. ஆனாலும் மரியாதை நிறையவே கிடைக்கிறது. சாமி சத்தியமா உண்மை, அது எல்லா இடம் குடும்பத்திலும் கிடைக்குது. ஓகே. ஆனால் பாய் விரித்து படுத்தால் என்ன, மெத்தையில் படுத்தால் என்ன, பணத்துக்கும் உறக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. முன்னே பின்ன 2 விடயம் இருக்குது. பணம் இல்லாட்டியும் கஷ்டம், பணம் இருந்தாலும் அதிகூடிய அளவு இருந்தாலும் கஷ்டம். அவை அளவாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் இது அளவாக இருக்கிறது, நாங்கள் இதுக்கு இதை எடுத்துக்கொள்வோம், ஒரு கொஞ்சம் சேமிச்சு பார்ப்போம், ஒரு வருஷம் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் சேமிச்சு 100 ரூபா போட்டு பார்ப்போம், எவ்வளவு தூரம் எங்களுக்கு வருது, அதை கொண்டு நாங்கள் செலவழிக்கலாம். நான் எப்போதுமே சொல்லுவேன், நீங்க மாதத்துல ஒரு உண்டியல் வையுங்க, மாதத்துல ஒரு 5 ரூபா போட்டு கொண்டு வாங்க. அல்லது உங்களுக்கு ஒரு செல்வியக்கான்னு சொல்ற அப்படித்தான். இப்ப நீங்க அந்த டிக்கெட் உண்மையிலேயே அது ஒரு டிக்கெட் காசா வருது தானே, வருகுது. நீங்க பாருங்க, அதை உடைச்சு பார்க்கக்குள்ள எனக்கு நான் உண்மையா ஒரு வருஷத்துல ஒருக்கா தான் ஊர்ல போவேன். சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வந்தா போயிருப்பேனே ஒழிய மற்றும்படி அந்த காசு ஒன்றுமே அவர்கிட்டயோ பண்றதில்லை. இந்த முறைதான் எங்க கணவர் கொஞ்சம் காசு எனக்கு போக தந்தவர். ஆனா என்ன போக்குவரத்து எல்லாம் எனக்கு நான் என்னுடைய காசுலயே நான் கட்டி போகக்கூடிய நிலை இருந்தது. பெரிய கணக்கு ஆஸ்திரியாவுக்கு போய்க்கல ஒரு 180 euro தான் ட்ரெயின் காசு வாங்கியங்கள். 180 பாருங்க, ஒரு நாட்டுக்கு போறது பெருசான காசு இல்லை. ஆனா நான் இரவு ட்ரெயின் இங்க இருந்து நான் ஒரு இரவு 7 மணிக்கு கேளுன்னு எடுத்தேன். அடுத்த நாள் விட்டியத்தான் போய் 100 பவுண்ட் வந்தது ட்ரெயினுக்கு. அது கூட ஏன்னா இந்த டைம் போட்டபடினால நீங்க அதுக்கு போட்டீங்கன்னா குறைவா வரும். அதாவது நேரங்கள் வித்தியாசம். இப்ப சில நேரம் இரவுல போற ட்ரெயின் எடுக்கா, பகல்ல பின்னேரங்கள்ல போற ட்ரெயின்கள் எடுத்து அப்படி அந்த சில டைம்கள் வித்தியாசம் இருக்கு. ஆனா நான் எனக்கு நீண்ட தூரம் ஈஸியா இருக்கு. 12 மணித்தியாலம் முன்ஷனுக்கு போவேன் இங்க இருந்து. அப்ப இந்த அங்கால 4 மணித்தியாலம் 16 மணித்தியாலம் எடுக்குது. எங்கட இப்ப செல்மையில இருந்து போற பையன் அவ்வளவு தூரம் முன்ஷனுங்களோட அங்கால பக்கம் சரியான தூரம். அதுல இருந்து 4 மணித்தியாலம் 4.5 மணித்தியாலம் வீண். அதுல இருந்து ஒரு ட்ரெயின் நேரடியா போகுது. இல்லாட்டி சால்ஸ்பர்க்ல இறங்கி மாறி ட்ரெயின் போகுது. பயணம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குந்தான். நான் பெருசா இப்ப நீங்க இன்டர்சிட்டி ட்ரெயின் இருக்குதானே, அதுக்கு ஐசியில தான் போகலாம் பாணி. மற்ற ட்ரெயின்ல போயிடலாம், போகலாம். மற்ற ட்ரெயின்ல போகலாம். எங்கள்கிட்ட 50 euro டிக்கெட் எங்கள்கிட்ட இருக்குது. அந்த டிக்கெட் டொச்லாண்ட் மட்டும் செல்லும். ஆனா நான் இப்ப இங்க இருந்து பிராங்க்பர்ட்டுக்கு போறான்டா ஆக குறைஞ்சது 6 மணித்தியாலும் செல்லும். நான் எக்ஸ்பிரஸ்ண்டா 3:30 4க்குள்ள போடும். 6 மணித்தியாலும் செல்லும். ஆனா கிட்டத்தட்ட 5 அல்லது 6 ட்ரெயின் மாறிடும். இங்க இருந்து செல்மையில இருந்து டாட்மண்ட் இருந்து இன்னொரு இடத்த கேளின், இந்த கேளின்ல இருந்து மைன்ஸ் அப்படி ஏறி லோக்கல்ல போகலாம், பிராங்க்பர்ட்டுக்கு போகலாம். ஆனா அப்படி முன்சனுக்கு போனா விடிஞ்சு இப்படி 2 நாள் 1.5 பயணமா போறோம். அது கஷ்டம். இது எக்ஸ்பிரஸ்ல தான் நாங்க டாட்மண்ட்ல இருந்தும் போவோம், கேளின்ல இருந்தும் போவோம். அப்ப அதெல்லாம் புக் பண்ணினா குயிக்கா போ. அதுவே லேட், 1 மணித்தியாலும் லேட் அந்த ட்ரெயின். இப்படிய 6 மணிக்கு போய் சேர்றது. என்னுடைய டிக்கெட்டு 6:20 அந்த ட்ரெயினுக்கு புக் பண்ணியாச்சு. எங்களோட ட்ரெயின் போய் சேர்ந்தது 6:50 7:50. அப்ப அதனால அடுத்த
ஒரு மணித்தியாரம் நின்று தான் அடுத்த வீண் ட்ரெயின் எடுப்பேன். சில டிக்கெட்டுகள் வீணுக்கு பேருந்து செல்லாது, திருப்பி எடுக்கணும். ஆனா இந்த டிக்கெட்டை டிரைவர் ட்ரெயின் லேட்டா எங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அரவாசி காசு எடுக்கலாம். அப்ப அவர் செக்க சொன்னா நீங்க இந்த டிக்கெட்டிலே போகலாம் என்று சொன்னார். என்ன நான் போட்டேன். அப்படி பாக்க அதை என்ன எப்படி சாத்தியம், எப்படி எங்களுக்கு அது ஒவ்வொரு இதையும் ஆராய்ச்சி செய்ய நேரம் இல்லைத்தானே. ஆனால் அந்த உறக்கத்துக்கும் பணத்துக்கும் உறக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை முன்னே பின்னா. சில நேரம் உறக்கத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இருக்கு என்று சொல்றேன் ஜெயந்தங்கராஜா. ஏனண்டா இன்றைக்கு காசு இல்லையே எனக்கு இது செய்ய முடியலையே, நித்திரையும் வரையில்லை என்று சில பேர் சொல்லிவிடும். எனக்கு காசு இல்லை, நித்திரையும் வரையில்லை என்று சில நேரம். அப்ப அப்படி பார்க்கல ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லையான்னு சொல்ல முடியாம இருக்குது. பணப்பற்றாக்குறை தீமைகளை உருவாக்கிவிடும். அடுத்தது பணத்தை நிறைக்கும் பேராசை உணர்வை பழுதாக்கிவிடும். நிச்சயம் உண்மைதான். நிறைய காசு கிடைச்சா என்ன செய்யறான்னு தெரியாம எல்லாம் செலவழிச்சு கொண்டு இருப்பினோம். பற்றாக்குறை இருக்கீங்க அது தீமையாலும் உருவாக்கிவிடும். ஏண்டா சில நேரம் சில இடங்களில பயன்படுகிறது. கல்விக்கும் சிலருக்கு டியூஷனுக்கு கண்டு காசு கட்ட இல்லையென்றால் தான் நிலத்தை பொறுத்தளவுல காசு அங்கேயும் ஒன்றும் செய்யலாது. காசும் இருக்கத்தான் வேணும். ஆனால் எலும்பு துண்டுக்காக நாயாக குறைத்த வாலாட்டும் கோலம் பணத்துக்காக வாழ்க்கையும் வாழ்க்கைக்காக பணமும் என்பதாக இல்லை. அப்படி இல்லை. நீங்கள் உழைக்கத்தான் வேணும். ஏன்னா உங்களை படைச்சவன் இறைவன். நீங்களும் முயற்சியோட வாழணும். அப்ப நீங்க முயற்சியோட வாழாவிட்டால் உங்களுக்கு உழைப்புக்கு காசு இல்லை. அப்ப நீங்கள் உழைத்தால் மட்டும் காசு பெறும். அப்படி வார காசுல நீங்க சீவிக்கிறதான் என்ன பொறுத்தவரை நல்லது. மற்றவன் பணத்தை எடுத்து நாங்க வாழவோம் நினைக்க கூடாது. எங்கள்ட முயற்சியில வார பணத்துல நாங்கள் எடுத்து வாழ வேணும்ன்றது உண்மைதான். நீங்க முயற்சியில அடி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சோம்பலா இருக்கு, எவ்வளவு யோசனை வரும். ஐயோ காசு இல்லையே, நம்மளுடைய சாப்பாடுக்கு காசு இல்லையே, நான் இதை செய்ய காசு இல்லையே. ஆனா உழைத்தால் எப்போதுமே உங்கள் கையில் பணம் இருக்கும் என்றது உண்மையான ஒரு கொஞ்சமாவது எனக்கு இல்லாதையும் கொஞ்சமாவது இருக்கும். ஆகவே எதுவோ எதுக்காக ஓடினமோ சில பேர் பணத்துக்காகத்தான் ஓடினோம்ன்றது தெரிகிறது போல கிடாக்கு. நன்றி, வணக்கம் ஜெயந்தங்கராஜா. உங்களோட கவிதை நன்றி. நன்றி வாணி. எனக்கு கதைச்சிட்ட மாதிரி யோட்டம். தொடர்ந்த கவியுடன் வருகின்றார். வணக்கம். வியாழன் பொழுதின் வணக்கம். கவி இலக்கம் 2017 சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. அன்பே இறைவன். அன்பு வேண்டி அலையும் மனம் இன்பம் காண்பது இல்லை தினம். ஆன்மா லயிக்கும் கணமே நிதம் இல்லை என்றிடாது கொடு நித்தம். அன்பு வேண்டி அலையும் மனம் இன்பம் காண்பது இல்லை தினம். ஆன்மா லயிக்கும் கணமே நிதம் இல்லை என்றிடாது கொடு நித்தம். இறைக்கு நிகர் அன்புதானே இருப்பதை பகிர்வது சிறப்புத்தானே. பேதமை காட்டாது விழிநீர் விளக்கி பெருமை கொள்வது மானிடமாமே. இறைக்கு நிகர் அன்புதானே இருப்பதை பகிர்வது சிறப்புத்தானே. பேதமை காட்டாது விழிநீர் விளக்கி பெருமை கொள்வது மானிடமாமே. ஆலய வழிபாடும் தேவையில்லை, அல்லும் பகலும் தொழ தேவையில்லை. இல்லை என்றே வரும்போது இருப்பில் துளிய ஈதல் பெரிதே. ஆலய வழிபாடும் தேவையில்லை, அல்லும் பகலும் தொழ தேவையில்லை. இல்லை என்றே வரும்போது இருப்பில் துளிய ஈதல் பெரிதே. பசி போக்கி புன்னகை விரிக்க பக்குவம் கொண்ட மனமுண்டே. பண்பே மனிதம் இதுவாம் பாரும், பண்பே மனிதம் இதுவாம் பாரும். பாரில் பெருமை உண்டே நாளும், பாரில் பெருமை உண்டே நாளும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சிவதர்ஷினி. அன்பு வேண்டி, அதாவது அன்பே இறைவன். இறைவனை நாங்கள் பார்க்கும்போது அன்பே சிவம், அன்பே இறைவா என்று சொல்லுவோம். அதாவது அன்புதான் இன்ப ஊற்றாக எங்களுக்குள்ள துளிக்கக்கூடிய ஒன்று. அது இல்லாததாலதான் இன்றைக்கு சண்டை, போர், பூசல்கள் நிலவுகிறதை நான் நினைத்து பார்க்கிறேன். குடும்பங்கள்ல சரி, ஏனைய இடங்கள்ல சரி, சமூகம் சார்ந்த விடயங்கள்ல சரி. அன்பு என்பது ஒரு இறைவன் இருக்கிற போல அன்பு என்பது உண்மையான ஒன்றாக இதயத்தில் ஒட்டி கொள்ளவன். அந்த அன்பு வேண்டித்தான் இன்றைக்கு அலைமனம். ஒரு தாய் பிள்ளையின் அன்புக்காக, குழந்தை தாயின் அன்புக்காக, சமுதாயம் ஒரு நல்லவர்களின் அன்புக்காக இப்படி ஏங்கி கொண்டிருக்கிறான். ஒரு கணவன் மனைவியின் அன்புக்காக அப்படி பார்த்தோம்னா அன்புக்காக அலையும் மனம் நிறைய இருக்குது. ஆனால் இன்பம் காண்பது குறைவாகத்தான் இருக்கிறது. இன்பம் காண்பது இல்லை, தினமும் இல்லை என்ற மாதிரியும் இருக்கிறது தான். இன்பம் காண்பதும் குறைவுதான். ஆனால் எங்களோட மனம் இறைவனோட லயிக்கிற அந்த ஒவ்வொரு கணமும் இறைவன் எங்களுக்கு ஒரு இன்பத்தை தருகிறான், ஒரு அமைதியை தருகிறான் என்றதுதான் அர்த்தம்.
இல்லை என்றடாது கொடு நித்தம் அண்டு. நாங்க வரம் கேட்கறது வேறு, இறைவனோட அன்பா இருக்கிறது வேறு, அன்போடு இறைவனங்களோட இருக்கிறது வேறு. அவே அந்த அன்பை பகிர்றது தான் சிறப்பு. ஆனா அந்த அன்பைத்தான் நாங்க இன்றைக்கு பூட்டி வச்சிருக்கிறோம். ஏனென்றா சில பேர் உங்களோட எனக்கு விருப்பம், கதைக்க உங்களோட ஆசை, உங்களோட பழக எனக்கு விருப்பம் என்று சொல்ற அளவுக்கு குறைவாக ஏதோ அந்த வெளிப்படுத்தினா ஒரு ஈகோ அந்த மாதிரி இருக்கு. இல்லை, எப்போதும் அன்பு வெளிப்படுத்தத்தான் உங்கள்கிட்ட இருக்கிற தூய நிலை வெளியால தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இறைவன் கூட நீங்க இறைவனை கும்பிடுறீங்களா என்ன அர்த்தம்? இறைவனையும் உங்கள் மனதால புசிக்கிறேன்டா, இறைவா நான் உன்னோடையே இருக்கிறேன், எனக்கு அருள் விரியன்னு நீங்கள் வாய்விட்டுத்தான் கதைக்கிறீங்க. அங்கு கதை கேட்க வெளியில ஒரு அகரின பொருளோட கதை கேட்க மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் தெரியுது. ஆனா அது சக மனிதனிடம் உங்களோட அன்பை காட்ட பின்னிக்கிறீர்கள். சரி, உண்மையான ஒரு காதலர்களை எடுப்போம், அல்லது ஒரு திருமணமாகிய கணவன் மனைவி எடுப்போம். அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே அன்போட பகிர்கிறார்களான்னு கேளுங்கள். இல்லை, எனக்கு அவர்ல விருப்பம், ஆனா நான் நேர சொல்றேல அவருக்கு வேண்டிய ஒரு மாதிரி இருக்கு, அல்ல ஏதாவது வந்துடும், ஒரு லெவல் வந்துடும் எல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் சரியான பிள்ளை என்று நான் சொல்றேன். உடனே வெளிப்படுத்துங்கள். உங்களோட கணவன் மனைவியிடம் உள்ள உறவுகளை கூட வெளிப்படுத்தினா சில நேரம் அவருக்கு தெரியாம இருக்கும், இன்றைக்கு இவளுக்கு இது தேவையோ உண்டு. ஆனால் சில நேரம் வாங்கி கொடுத்தா நல்லது, மகிழ்ச்சியா இருப்பலன்னு வாங்கி கொடுப்பீங்க. அப்ப சில விடயங்களை நீங்கள் தெளிவுபடுத்த வேணும் என்று நான் சொல்றேன். பகிரவர். அடுத்தது, ஆலய வழிபாடு தேவையில்லை, அல்லும் பகலும் தொழ தேவையில்லை, இல்லை என்று வரும்போது இருப்பில் துளி ஈதல் பெரிது. எல்லா எங்களோட நீதி நூல்களும் அறஞ்செய்ய விரும்பு, அது மாதிரி ஈதல் பெரிது, இயபட வாழ்தல் பெரிதுன்னு சொல்லுவார்கள். ஈதல்ண்டா நாங்க யாருக்காவது கொஞ்சம் இது கொடுக்க வேணும். அதாவது எல்லாரும் எந்த நேரம் எங்களுக்காக செய்த வலிச்சு சாப்பிட்டு கொண்டிருக்க கூடாது. சில நேரம் பரமப்படுற ஆக்களுக்கு கொடுக்கலாம், அல்லது திடீரென ஒருவருக்கு இல்லாத நிலை ஏற்படும் போது சில நேரம் நீங்க சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். ஒருவர் வந்து கேட்கிற எனக்கு சாப்பாடு ஓகே இது தரலாமா உங்களுக்கு, ஓகேண்டா கொடுங்க, பகிர்ந்து கொடுங்க. உங்களால் என்ன ஏதுமோ அதை செய்வது ஈதல். இசைப்பட வாழ்தல் வாழ்க்கைக்கு வேணும். பசி போக்கி புன்னக விதிக்க பக்குவம் கொண்ட மனம் உண்டோ, பண்பே மனிதம் இதுவாம் பாரும் உலகில் பெருமை உண்டு. அப்ப எங்களுக்கு தெரியும் பண்பான குணம் அன்பு. அன்பு அகிலத்தில் சிறந்தது, அதுவே பண்பை வளர்க்கும். பண்புதான் மானுட வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கும். ஆதலால் பண்போடு வாழ்தலுக்கு அன்பு என்றும் தேவை. அந்த அன்பை எப்படி பெறலாம்? இறைவனுக்கும் உங்களுக்கும் உள்ள அன்பை நீங்கள் உணர்ந்தீர்களானில் வாழ்க்கையில் அதை பிரியோகித்து பாருங்கள். உங்கள அது நல்ல சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்குமே அது முடியாது, ஆனா முடியும் என்று நான் சொல்றேன். ஆனபடியால் அவர் அன்பே இறைவன் என்றது, அதே அன்பே மனிதர் என்று நாங்கள் வாழ்ந்தோம்டா மகிமை என்று நான் சிவதர்சின் கவிதை மூலம் சொல்லுகிறேன். மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் சிவதர்சி. நன்றி. தொடர்ந்த கவியுடன் ஜெயா நடேசன் அவர்கள் வாங்க. வணக்கம். வியாழன் கவிதை நேரம். கவிதை இலக்கம் 1906. வாழ்க்கை தத்துவம். ஒவ்வொரு நாளும் இளமை கழிகின்றது, மூப்பு வந்து முதுமை கூடுகின்றது. காலம் என்பது நம் கையில் இல்லை, காலத்தின் கையில் மனிதன் இல்லை. தலைமுடி நடையாகின்றது, பார்வை மங்குகிறது, முகம் சுருக்கம், உடல் வலிமை குறைகின்றது, நடக்க முடியாத நிலையில் கைத்தடி. கஷ்டங்கள் வரும்போதுதான் கடவுளை நினைத்து நொந்து கொள்கின்றது. மருத்துவமனையில் இருக்கும்போது தான் ஆரோக்கியம் அவசியம் நினைப்பதுண்டு. ஓடியோடு உழைத்து பிள்ளைகளுக்கு நான் நொந்து நூலாகி தெருவில் திரியும் காலம். சொகுசான வாழ்வில் பிள்ளைகள் வாழும். ஆறுதல் சொல்ல வயவரும் இல்லை நிலை. மனம் வருந்தும்படி வயதானவர்கள் ஆதங்கம். நன்றி, வணக்கம். ஏகா, உண்மையிலேயே நீங்க சொன்னது சரியாகத்தான் இருக்கிறது. உண்மையிலேயே மூப்பு உன்னை வந்தாலும் உன் கைப்பையை இழக்காதே என்று சொல்லுவார்கள். அதாவது உங்களுக்கண்டே சில பிடிகளை நாங்கள் வைத்திருக்க வேணும். ஆனா உண்மையிலேயே பார்த்தோம்னா ஒவ்வொரு நாள் பொழுது போகிறாண்டால் எங்களுக்கு ஒவ்வொரு நரம்பும் குறைந்து கொண்டு போகிறது என்ற அர்த்தம். அந்த வகையிலேயே அந்த இளமை கழிகிறது. அந்த இளமைக்கால நினைவுகளை நினைத்து பார்க்க மகிழ்ச்சி இருக்குது. ஆனா மூப்பு வந்து எங்களை முதுமையை கூட்ட வைக்கின்றது. ஆனால் ஒன்று, முதுமை என்னை தாளாட்டுகிறது என்று எனக்குள்ளே தெரிகின்றது. ஆனால் நீ முதுமை அடைகிறாய் என்று அர்த்தம். காரணம்,
முதுமையை நீங்கள் இளமையாக நினைத்து பாருங்கள், இவ்வளவு குதூகலம் உங்களிடம் வரும். சில நேரம் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கும், ஆனாலும் அனுபவிக்கலாம். எப்படி? ஒரு பாட்டை கேளுங்கள், இவ்வளவு ஆசையாக இருக்கும் அந்த பாட்டை கேட்க. ஒரு சினிமா பாட்டை கேட்கிறீங்க, அந்த பாட்டை கேட்க உங்களுக்கு ஆட வேணும் போல் வருகிறது என்ற ஒரு உணர்வு வந்தால் அப்பொழுது நீங்கள் இளமையாக இருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். அந்த நேரம் முதுமை என்னாலே இயலாது, ஆட முடியாது என்று நினைப்பு தான் இங்கு முதுமையை உருவாக்குகிறது. முதுமை தானாக போய்கொண்டிருக்கிறது, காலம் போய்கொண்டு எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் வயசு போகுது. ஆனால் நாங்கள் முதுமை என்று நினைக்க கூடாது. முதுமையிலும் இளமை உணர்வோட நீங்க இருக்க வேணுமெண்டா அந்த இளமையை நினைக்க வேணும், நல்லா அனுபவிக்க வேணும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒரு பூ ஒவ்வொரு நாளும் மலர்ந்து மடிகிறது போல் நானும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். காலம் எங்கட கையில இல்லை, ஆனால் எங்களோட நினைப்பு மட்டும் இளமையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் அப்படித்தான் எப்போதுமே நினைத்துக் கொள்வேன், நிச்சயமாக நினைத்துக் கொள்வேன். முதுமை எல்லோருக்கும் வருகிறது. நான் ஓடிக்கொண்டு போய் சக ஒருவர் நடந்து கொண்டு வருவார், அல்லது இன்னொரு என்னை விட கூடினவா ஓடிக்கொண்டு போவா, அல்லது என்னை விட குறைந்தவர் ஓடி. அப்ப நான் சொல்றேன், இவ்வளவு வேகம் அடுத்த வருஷம் இருக்குமோ தெரியாது என்று நினைச்சும் பார்க்கிறேன். பிறகு யோசிப்பேன், இல்லை இருக்கிற காலத்துல ஓடி பார்ப்பேன், இது என்னுடைய வேகம் என்று எடுத்துக்கொள்ள போக மாட்டேன். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது, மூப்பு வந்து முதுமை கூடுகிறது. காலம் எங்கட கையில இல்லை, காலத்தின் கையில் மனிதன் இல்லை. உண்மையிலேயே நல்ல ஒரு கவிதை, நல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கின்றா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காலம் எங்கட கையில இல்லை, அது தானாக போகும், தரமுடி நிறைக்கும், கார்வம் அங்கு முகஞ்சுருங்கும், எத்தனை எல்லாம் இருக்கும். கைத்தடி கூட சிலருக்கு தேவை. இப்ப கைத்தடி சும்மா நடக்கவே கைத்தடியை கொண்டு போயினோம் பாருங்க. இப்ப காலம் அப்படி என்று கைத்தடி அண்டு இல்ல வாணி, நாங்க தடியோட நடக்கிறோம். எனக்கு அது அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை தடியோட நடக்க. இல்ல அது சில நேரம் ஒரு பேலன்ஸுக்கு சில நேரங்கள்ல உங்களுக்கு தேவைன்றது. ஆனா அதே மாதிரி கைத்தடி போனாலும் ஊண்டி கொண்டு போக மாட்டார்கள். இல்ல அது இப்படி தட்டி கொண்டு போறது ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சிருப்பாருங்க. இல்ல நாங்களே தடியோட நடக்கிறது ஒரு நடா இருக்குது, அதுவும் ஒரு நடை இருக்குது. அந்த வாக்கிங் ஸ்டிக் என்று சொல்றாரு, அது வயது போனாக்களுக்கு வேற தடி வித்தியாசமா இருக்குமா. ஆனா நாங்க அந்த தடி நான் வச்சுக்கிறோம். தடி எனக்கு ஒரு ஆள் ப்ரெசென்ட் பண்ணிடுவா இந்த பேர்த்டேக்கு. ஆனா அந்த தடியை கொண்டு நான் நடக்க எனக்கு வேகம் கூடுற மாதிரி தெரியல, ஏதோ கஷ்டமா நடக்கிறதுக்கு. அது எனக்கு ஸ்டிக், இந்த வாக்கிங் ஸ்டிக். அப்ப ஆனா இந்த முதுமை வரைக்கவே தடியோட நடக்கணும். அது கூட அதைத்தான் நிவா சொல்றான். நடக்க முடியாது, கைத்தடி கஷ்டம் வரும்போதுதான் தெரியும். கடவுளை நினைத்து மனம், உண்மையா எல்லாரும் நினைத்து மனம் எங்குகிற ஒரு நிலை இருக்குது. அதுவும் மருத்துவமனையில் இருக்க ஆரோக்கியம் என்பது நினைப்பதும். இப்ப வயது போனாக்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா பிள்ளை இன்னும் இங்க கொண்டு வர வேண்டாம், வீட்டை கொண்டு அது நான் இங்க வர மாட்டேன். இப்ப ஒரு ஆள் அடம் பிடிச்சவா போக மாட்டேன்னு, ஆனா அவக்கு போக வேண்டிய நிலை, வயிற்றுல என்ன பிரச்சனை இருக்குது. ஆனா பயமா இருக்கு நம்ம எல்லாரும். என்னண்டா ஒன்றுக்கு போவ இன்னொன்று நடக்குது. அதுவும் உண்மைதான் தான். இப்ப பிட்டரியில் எனக்கு இறந்த ஒரு பெண்ணு தாய், ஐயோ நாங்க இருப்பாண்டு இருந்த அம்மா 65 வயசுல இறந்துட்டான். சரியா கவலைப்பட்டது 2 எனக்கு பயமாயிரும். ஆரோக்கியம் அவசியம் என்று நினைப்பதுண்டு. ஓடி ஓடி உழைத்த பிள்ளைகளுக்கு என நொந்து நூலாகி தெருவில். அதானே பிள்ளைகளுக்கு ஏன் உழைக்கிறீர்கள் என்று எனக்கு ஒரு கேள்வி இன்னமும் இருக்குது. தேவையில்லை. இங்க பிள்ளை தானாக உழைக்குது, நீங்க சும்மா சொல்றீர்கள் பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம். ஒரு தரமே உழைக்க மாட்டீர்கள். எல்லாரும் உங்களோட பிள்ளைகள் 18, 19, 20 வயது கூட நீங்க கைவிட்டுட்டீங்க. ஏன் அப்படி சொல்றீங்கள்? அந்த பிள்ளை கேட்கவும் இல்லை, எனக்கு வீடு பண்ணித்தா, சீதனம் தான், எந்த ஒரு பிள்ளையும் கேட்கல. இன்றைக்கு என்னுடைய பிள்ளை, நான் எந்த அனுபவத்தை சொன்னேன், அப்படி ஒரு நாளும் கேட்கல. இன்னைக்கு எந்த பிள்ளை தான் எங்களுக்கு சில விடயத்துக்கு தருது. அப்படி நாங்க வேண்டாம் வேண்டாம் சில விடயத்தை தானே மனம் வந்து செய்கிறார். அப்ப ஏன் அப்படி நாங்கள் அப்படி நினைக்கிறோம் என்றது எனக்கு தெரியும். அடுத்தது சொகுசான வாழ்வில் பிள்ளைகள் என்ற வாழ், அது உண்மைதான், அது இருக்கட்டும், அப்படித்தான் இருக்கட்டும். நாங்க சொகுச காணையில நாங்க போருக்க சண்டை பிடிச்சோம், போருக்க இருந்து மாண்டோம். ஆனா பிள்ளைய இருக்கைக்குள்ள வந்து அதை அனுபவிக்கட்டும், நல்ல சந்தோஷமா தான் உடைச்சு. சொகுசான வாழ்வில் பிள்ளைகள் வாழ்வும் ஆறுதல் சொல்ல விவரம் இல்லாத நிலை, மனம் பெருந்தும்படி வயதான். நிச்சயம் ஆறுதல் சொல்ல கஷ்டம்தான். பிள்ளை வேற இடம், நீங்க வேற இடத்துல இருக்கிறீங்கள், அது உண்மைதான். எல்லாருக்கும் அந்த நிலை தான் வரப்போதும். ஆனால் நாங்கள் ஆறுதல் அடைவோம். எல்லாம் ஒன்று எங்களுக்கு இருக்குத்தானே. இப்போ ஐயாக்காவுக்கு ரேடியோ இருக்குது, நல்ல அனுபவமா நல்லா சந்தோஷமா போகும். மற்றது பொழுதுபோக்கா நீங்கள் எழுதுறீங்கள், அதை மன சந்தோஷமா வைக்கும்போ பேசுறீங்கள். அப்ப அது ஊடகத்துல பேசுறீங்கள், அது கூட உங்களுக்கு சந்தோஷத்தை வர வளைக்கும். கவலை ஒன்று இருக்குந்தான், பிள்ளைகளோட இருந்து இணைஞ்சு வாழைக்க இன்பம் தான்.
ஆனா அதே உறவுகளோட இணைஞ்சு வாழைக்கும் ஒரு இன்பம் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்தோம்டா வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். கஷ்டம் எங்களுக்குமே கஷ்டம்தான். ஆனால் அப்படி வாழ்ந்து பார்ப்போம். எதிர்காலங்கள் சிறப்பாக அமையும் என்று நினைத்து கொள்வோம். அவ்வளவுதான். நினைப்பு மட்டும்தான் சிறப்பு என்று கூறிக்கொண்டு மிக சிறப்பான, அதாவது அந்த வாழ்க்கையை சிந்திக்க வைத்த ஒரு அருமையான கவிதையாக நடேசனின் கவிதை எனக்கு தென்பட்டது. சிறப்பு வாழ்த்துக்கள். உணர்வை பாய்ந்து கொண்டார். நன்றாயிருந்தது. வாணி, அடுத்த கவிதையை போடுங்க. நன்றி. கொஞ்சம் மூப்புடன் ஓடி வந்திருந்தார். நானும் கீழே ஓடி பார்சல்கள் இவர்கள் ஆன்லைன்ல ஓட பண்றாங்க வேலைகளே ஓ அதான் அது ஈஸி. என்ன நாங்க போய் கடையில போட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. அழகா வந்து சேரும், அழகா போட்டுட்டு கம் மட்டும் குந்த வேண்டியது. திருப்பி அனுப்ப வேணும். அளவில்லாட்டி அவ்வளவுதான். அனுப்புறது குறைவு இந்த வீட்டுல. சில நேரம் சரியா எடுத்துட்டேன் கொடுக்குறதா நேமா எனக்கு சேர்த்து செய்வார். அது சரியா வரும். இப்போ பார்சலாக வந்து சேரும். ஒரு தரம் போட்டு விட்டு அப்படி இருக்கிறது தானே. அவர்கள் ஆசை உழைக்கிறார்கள். என்ஜாய் பண்ணிட்டேன் லைஃபை. வணக்கம். கவிதையுடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். விடுமுறை வந்தாலே விடுமுறை வந்தாலே வீட்டிலே வீதியிலே, விடுமுறை வந்தாலே வீட்டிலே வீதியிலே, விந்தையாய் விருப்புடன் விழாக்கோலம் காணும், விந்தையாய் விருப்புடன் விழாக்கோலம் காணும். பெற்றோர் விடுப்பும் பெரிதாய் சேர்ந்திட, பெற்றோர் விடுப்பும் பெரிதாய் சேர்ந்திட, சுற்றுலா ஒரு புறம் சுவையூட்டம் பேணும், சுற்றுலா ஒரு புறம் சுவையூட்டம் பேணும். கடற்கரை நாடியே கடலலையாய் மக்களும், கடற்கரை நாடியே கடலலையாய் மக்களும், கடின உழைப்பும் கவலையே மறக்கும், கடின உழைப்பும் கவலையே மறக்கும். பலரக உணவும் பகுதியாய் வரவும், பலரக உணவும் பகுதியாய் வரவும், பசுமை நினைவாய் பாடமாய் இருக்குமே, பசுமை நினைவும் பாடமாய் இருக்குமே. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. ஆமா, விடுமுறை வந்தாலே எல்லோருக்கும் விந்தையான ஒரு மகிழ்ச்சி இருக்குத்தான். அந்த வகையிலேயே விடுமுறை வந்தால் வீட்டில் வீதியில் விந்தியாய் விருப்புடன் விழாக்கோலம். ரோட்டெல்லாம் விழாக்கோலம் போகணும். இனம் என்னென்றால் எல்லாரும் போய்கொண்டிருப்பார்கள், சைக்கிள் ஓடுவார்கள், ரோலர்ல ஓடுவார்கள், அதை விட நடப்பார்கள். ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது பார்த்தால் அந்த நகரங்கள் எல்லாம் கொஞ்சம் சில இடங்களில பப்ளிக்கான நகரங்கள் விழாக்கோலம் கொண்ட மாதிரி எல்லாம் சோடினிகளோட கூட இருக்கும். அப்படி பார்த்தாலே அந்த விடுப்பு என்பது தேவையான ஒன்று. பெற்றோரின் விடுப்பு வந்து பெரிதாய் சேர்ந்துட, சுற்றுலா ஒரு புறம் சுவையூட்டம் வேணும். சுற்றுலாவுக்கு செல்கிறோம்னா அங்க என்ன அர்த்தம் என்ன? அங்க உள்ள உணவுகளையும் சுவைத்து பார்க்க வேணும் என்றுதான் அர்த்தம். அங்கேயும் போய் வீட்டுல சோறையை சாப்பிட்டு கொண்டிருந்தா இப்படி இருக்கும். ஒரு கேள்வி. ஒவ்வொரு நாட்டின் சாப்பாடுகளையும் நாங்க சாப்பிட்டு ருசிக்க வேணும். கொஞ்சம் காசாக இருக்குந்தான் சில உணவுகள். ஆனாலும் பரவாயில்லை. ஏன்னாண்டா காசை மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைக்க கூடாதான். சில உணவு சாப்பிடக்கூடிய இருக்கு உண்மையில. இந்த பஸ்டா லசானியா அப்படி சில இதுகள் வந்து கொஞ்சம் அவிந்தும் அவியாமலும் இருக்கிறபடினால விரும்புறலையே தெரியல. ஆனால் உண்மையில் வெளியில விளையாட சொல்வார் ஹாலிடே என்று வலிக்கிட்டா நீங்க காசையும் பார்க்க விட உண்டு. இப்ப உண்மையிலேயே ஹோட்டல்ல நிக்கிறோம்னா பயங்கர செலவு வரும். ஹோட்டல் காசு வரும், சாப்பாட்டு காசு முழுமையாக வெளியில சாப்பிடணும். இப்ப இந்தியா போனதும் எங்களை முழுது 3 நேர சாப்பாடு வழியெல்லாம் ஹோட்டல் செலவு கூட. 2 வீடுகள் இருந்தா வேற விஷயம். அப்ப எல்லாத்துக்கும் டீயில காலையில டீயில இருந்து ஆரம்பிச்சாலே இரவு படுக்க வரைக்கும் அப்படி. அப்போ அவர் சொல்லுவார், இப்போ உடனே நாங்கள் சொல்லிக்க இங்கே பாருங்கள் ஹாலிடே ஆண்டு வழிகிட்ட இதெல்லாம் பார்க்காதீங்க. இப்போ இந்த சுவிஸுக்கெல்லாம் இதுக்கு ஃப்ரான்ஸுக்கெல்லாம் ஹோட்டல் புக் பண்ணி தான் போகிறது. ஆனால் இல்லையாண்டு செலவு இதெல்லாம் பார்த்தா ஹாலிடே கொண்டாடையலாம். அது இப்போ சாப்பாடுகளும் அப்படி பயங்கர காசு. இவர் சொல்லுவார் சாப்பாடு ஒரு பிட்சா 28 யூரோ அமெரிக்காவுது ஒரு பிட்சா வரும். அது மாதிரி அமெரிக்கானா டாலர்ஸ்ல வரும். அதான் டாலர்ல அது மாதிரி அங்க அந்த பூஸ்ட் மாதிரி ஒன்றுதான் சாப்பிட்டேன்னா அது கூட கிட்டத்தட்ட சாப்பாடு விலைதான். ஆஸ்திரியாவில ஒரு அமெரிக்காவில நான் பிட்சாவை சொல்றேன். எங்களோட மகள் சொன்னவள் ஒரு பிட்சா மட்டும் ஒரு சின்ன பிட்சாவா, ஒரு அளவான பிட்சா 28 யூரோவா, $28 கிட்டத்தட்ட யூரோவுக்கு சமனாக வருது அமெரிக்க டாலர். அப்ப நான் யோசிச்சு பாருங்க. அது மாதிரி இங்கேயும் கொஞ்சம் வெளியில சாப்பாடு விலைதான் கொஞ்சம் ஒரு
ஒரு சிறப்பான கோப்பி குடிச்சோம் நாங்கள். அந்த ஒரு பெரிய கடை, அந்த கடை நல்ல, அந்த கடையில அந்த கோப்பி மட்டும் ஒரு கொஞ்சம் தான், அந்த கோப்பைய நல்லா இருக்குது, நான் காணாத மாதிரி இருந்தது எனக்கு. ஓ, கப்பச்சினோ மாதிரி. ஆனா அந்த கோப்பி வந்து €7 ஆஸ்திரியாவில். எனக்கு அதிசயமா இருந்தது. ஒரு பிஸ்கெட்டோ இதோ ஒன்றும் தராமையே €7. சில இங்க ஜெர்மனிலண்டா அது ஆக கூடினது €3.50 வேண்டலாம். லக்மட்டியோ அல்லது கப்பச்சினோ இதுவரை நாங்கள் €3.50 வேண்டலாம். ஆனா அவ்வளவு டபுள் காசு. ஆனா ஒரு சின்ன கப்புகள் அதை கொஞ்சம் கூட தந்தாலும் பரவாயில்ல. அது அந்த கடையும் அந்த இருப்பும் அந்த அழகான இடமும் அதுக்கு தங்காது. இல்லை ஹொலிடே ஆண்டு பண்ணிப்பா. உழைக்கிறவர்கள் உண்மையிலேயே பார்க்கக்கூடாது. உழைக்கிறீங்க வருஷம் வருஷமா ஒரு ஹொலிடேன்னு வலிக்கிறீங்க, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சாப்பாட்டையும் பார்க்கக்கூடாது, எதையும் பார்க்கக்கூடாது. இது பார்த்து பார்த்து செலவழித்து தான் போகணும்னு சொன்னால் அது கஷ்டமான நிலைமை. அது ஹொலிடே என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்காது உண்மையில். பெற்றோரின் விடுப்பும் பெரிதா சேர்ந்தது. சுற்றுலா ஒருபுறம், சுவையூட்டம் கட்டாயமா சுவையூட்டம் சாப்பாடு தான், அதையும் வேணும்னு சொல்லியிருக்கிறேன். கடற்கரையை நாடியே கடல் அடியாய் மக்களும் கடின உழைப்பும் கவலை. நிச்சயம் இந்த கடற்கரைக்கு எப்ப போனாலும் அது நிறைய சிந்தையை கொண்டு வரும். கொண்டு வந்த அலைகள் வந்து மோதுற நிலையை பார்த்தா இப்படித்தானே எங்களோட வாழ்க்கையிலும் கவலைகள் வந்து முட்டி மோதி பிறகு நோமலா வரும் என்றது நினைக்கும். மற்ற அந்த காத்து உங்களோட படைக்குள்ள வந்து ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி வரும். நிச்சயம் கடற்கரைக்கு நீங்க போனா எந்த பிரச்சனையும் சோல்வ் பண்ற மாதிரி ஒரு மனசு வரும். அதாவது கடல் தண்ணியில நீங்க தண்ணிய காலை அடிச்சோ அல்லது நினைச்சு பார்க்க இன்னொரு குளிர்மையான உணர்வு இருக்கும். ஒரு போட்டில பயணம் செய்யக்காக என்ன இனிமையாக இருக்கிறது என்று நினைத்து கொள்ளுவோம். கடலும் கடல் அலையும் இன்றும் வாழ்க்கையில மகிழ்ச்சியை தான் தரும். அதனால அவர் சொல்றார், கடற்கரையை நாடியே கடலையாய் மக்களும் நிச்சயம் கடின உழைப்பும் கவலையை மறக்கும். அது சரிதான். கடின உழைப்பு வந்தா காசு பெறும், கவலை பறந்தோடும். ஆனா அதுக்காக உடலை ஆக வருத்தி கடின உழைப்பு செய்ய சுவர் இருந்தா தான் சித்திரம் வரையலாம். உடலும் வலுவிழந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அளவான உழைப்பு, கடின உழைப்பு கவலையை மறக்கும் என்றதை விட அளவான உழைப்பு அமைதியோட வாழ்க்கையை தரும்ன்றது இன்னும் நல்லா இருக்கும் மாதிரி எனக்கு இருக்கு. அடுத்தது பலரக உணவும் பகுதியாக வரவும் பசுமை நிலவும் பாடமா இருக்கு. நிச்சயம் அந்த தாயகத்துல போனால் அங்க சாப்பிட்ற சாப்பாடு அல்லது இந்தியா போனாலும் அங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் அந்த தாயக உணவுகளை சாப்பிடைக்க வந்து ஒரு அங்கத்தே பலகாரங்கள் பலரக உணவுகள் சுவைகளை பார்க்க எங்களுக்கு பசுமை நிலவும் பாடமாய் வரும் என்றது உண்மையான ஒன்றுதான். சில சாப்பாடு மிக மிக சிறப்பு. நாங்க ஒரு சிப்ஸ் சாப்பிட்டேன், அது இன்னும் நல்லா இருந்தது. ஒரு சிப்ஸ்ல ஒரு வகை. வணக்கம் நகுலா. வணக்கம் வாணி. மிக மிக சிறப்பாக நீங்கள் இந்த கவிதையை தந்தீங்க. ஆனால் நான் எடுத்த அர்த்தம் என்னென்னா, இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு கடினமாக கஷ்டப்பட்டு ஓடி ஓடி வேலை செய்கிறோம். ஆனால் நாங்கள் இந்த கொடிதையில எல்லாத்தையும் மறந்து மகிழ்ச்சியா இருக்கிறது. அது நல்லது. ஆமா, அந்த இதை வச்சுதான் அப்படி மாத்தி எழுதுது. நன்றி நன்றி. உண்மையில் நாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், இதுல எங்களோட கவலை எல்லாம் மறந்துடும். சந்தோஷத்தை நாங்கள் அதை கடைபிடிக்கிறோம். இல்ல அது உண்மைதானே. நாங்க சரியா கஷ்டப்பட்டு அந்த லீவு வர எங்களுக்கு சந்தோஷம் வர, காசு போனால பரவாயில்லைன்னு மகிழ்ச்சியா அனுபவிப்போமா. அதான் நீங்க சொன்னீங்களோ. நன்றி. உழைப்பு எடுத்தேன். நன்றி. வாணி, இனி யார் இருக்கணும்? வாணி சம்பந்தராகும் அவர் சுத்துறவர் எடுப்போம். காலையில தான் பதிவுல போட்டிருந்த, வந்ததோ தெரியாது. என்னுடைய கவிதை தான் போட்டிருந்த பதிவுல. அதான் இப்ப இந்த கடைசியா பாருங்க சுத்தி. அனைவருக்கும் வணக்கம். இது இல்ல, இது 29 வந்து இருக்குதாண்ட இந்த கவிதை வந்து பாருங்க பாக்குறேன். கடைசியில போட்டாராம் பாப்பமே ஒரு தடவை. இருக்கு. அன்னை தெரேசா அவர்கள் பற்றி இருக்குதா ராணி? யா. சரியா, நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். பாமுக உறவுகள் திருமதி நடாமோகன், வாணிமோகன்,
கவிதைகள் படைப்பவர்கள், கவிதைகளை தட்டி கொடுத்து வாழ்த்தி பெறுபவர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு, கவிதை நேரத்திற்காய் நேவிஸ் பிலிப், கவிதை இலக்கம் 144. அன்னை தெரேசா. அன்னை தெரேசா. விதைகள் பதர்களானால் விளைச்சல் இருப்பதில்லை. தடாகத்தில் வேர்கள் ஆழ பதியாவிடில் தாமரை மலர்வதில்லை. விதைகள் பதர்களானால் விளைச்சல் இருப்பதில்லை. தடாகத்தில் வேர்கள் ஆழப்பதியாவிடில் தாமரை மலர்வதில்லை. அன்பின் அடித்தளத்தை ஆழத் தோண்டி ஆன்மீக ஆறுகளை அணைகட்டி வைத்து, அன்பின் அடித்தளத்தை ஆழத் தோண்டி ஆன்மீக ஆறுகளை அணைகட்டி வைத்து, ஒற்றுமை ஓடத்திலே நீந்துகின்ற மீன்களென ஒற்றுமை ஓடத்திலே நீந்துகின்ற மீன்களென வாழ்ந்த பெற்றோரின் வளர்ப்பில் வளர்ந்தவர் இவர். அவர்களின் வாழ்வே மகளின் வாழ்வுக்கு விளக்கு தூணாக, அவர்களின் வாழ்வே மகளின் வாழ்வுக்கு விளக்கு தூணாக, மனமெனும் நிலத்தில் கொத்து கொத்தாய் கதிர்கள் வளர்த்து, மனமெனும் நிலத்தில் கொத்து கொத்தாய் கதிர்கள் வளர்த்து, நற்செயல்கள் நிறைவேற வழிவகுத்து, நற்செயல்கள் நிறைவேற வழிவகுத்து, அறிவுரை அலைகள் நிறுத்திச் சென்ற சிறு துளிகளால் நிமிர்ந்தார் அன்னை தெரேசா. அறிவுரை அலைகள் நிறுத்திச் சென்ற சிறு துளிகளால் நிமிர்ந்தார் அன்னை தெரேசா. தன்னலமறியா தாயுள்ளம், பிறருக்காய் வாழ்ந்த கருணை உள்ளம். தன்னலமறியா தாயுள்ளம், பிறருக்காய் வாழ்ந்த கருணை உள்ளம். காலத்தின் கணக்கினிலே உயர்ந்து நிற்கும் உன்னதம், காலத்தின் கணக்கினிலே உயர்ந்து நிற்கும் உன்னதம் அன்னை தெரேசா. காலத்தின் கணக்கினிலே உயர்ந்து நிற்கும் உன்னதம் அன்னை தெரேசா. நன்றி, வணக்கம். உற்சாகம். நன்றி, வணக்கம். நல்லா இருக்குதாம். அதாவது நெவிசக்கா அன்னை தெரேசாவை பற்றி அழகாக கொண்டு வந்திருக்கின்றார். விதைகள் பதர்களானால் விளைச்சல் இருப்பதில்லை. தடாகத்தில் வேர்கள் ஆழப்பதியாவிட்டால் தாமரை மலர்வதில்லை. மிக முக்கியமானது அந்த விதைகள், விதைச்சாலும் அந்த வேர்கள் தான் அந்த விதைகளை காப்பாற்றுகின்றது. அதாவது அது அந்த விளைச்சலை தருகின்றது. அவை அந்த வேர்கள் மண்ணுக்குள்ள படுற அந்த வேதினிய பாக்கைக்குள்ள அது ஆழப்பதியாவிட்டால் அந்த வேர் நிலைக்க மாட்டது, உடனே உடைஞ்சிடும், அதாவது விழுந்துடும். அதுபோல ஆழப்பதியாத அந்த தண்டு, இப்ப தாமரை தண்டு எடுத்தீங்கன்னா அது தண்ணிக்குள்ள ஆடி ஆடித்தான் இருக்கும், உறுதியற்ற ஒரு தண்டு தான். ஆனால் அதன் ஆழமான வேர் நிலத்தோட படிந்திருந்தால் மட்டும்தான் அது மலர்ந்து கொண்டே இருக்கும். அதுபோல அன்பின் அடித்தளத்தில ஆழத் தோண்டி ஆன்மீக ஆறுகளை அணைகட்டி வைத்தவர் தான் அன்னை தெரேசா. அந்த எல்லோருக்குமே வராது. ஒரு செய்திப்புற மக்களை, தொழுநோயா இருந்த மக்களை தொட்டு காப்பாற்றிய ஒரு பெண்ணாகவே இவரை பார்க்கின்றோம். எல்லாருக்கும் அந்த நிலை வருமா? சில நேரம் சிலரை பார்க்க அருவருப்பாகவே தோன்றுகின்ற நிலை சிலருக்கு இருக்கும். ஆகவே வைத்தியத்தில் எடுத்தீங்கன்னா இத்தனை விதமான நிலைகளை பார்க்கின்றோம். ஆனால் இவர் அன்பின் ஒரு அடித்தளம் இருக்கிறபடியா மட்டும்தான் அவரால இந்த செயற்பாடை செய்ய முடிந்தது. ஆகவே அன்பின் ஒரு அணையாத யோதியாக எப்போதும் நாங்க சொல்லக்கூடியது அன்னை தெரேசாவை. அவ ஒற்றுமை என்ற ஓடையிலே நீந்துகின்ற மீன்கள் என வாழ்ந்த பெற்றோரின் வளர்ப்பு. அந்த ஒற்றுமையான நல்ல பெற்றோர்களுக்கு வளர்ந்தபடியே தான் அவருக்கு நல்ல குணம் வந்தது. பாருங்கள், சிலருடைய குணங்கள் மாற்றமடைவதற்கான அவன் பெற்றோரின் வழியலையும் யோசிக்கிறாங்க. ஏனுங்க அந்த பரம்பரை அழகிலும் சில இருக்கு. அதனால அது சொல்லுவார்கள், பணம் பந்தியிலே குலம் தான் குணம்தான் எப்போதும் நல்லதா இருக்கும் என்று. அதாவது சொல்லுவார்கள் பாட்டு வருது. குலம் குப்பையிலே குணம் நல்லதாக ஒழுக்கத்தை கொண்டாரும். அது இல்ல குலம் எல்லாம் சொல்லுவீங்க, அந்த குலம் இந்த குலம் என்று சொல்லுவீங்க, அது குப்பை என்ற அது சாதிகளை பிரிச்சு கொண்டு நிற்கும். ஆனா ஒரு மனிதன் குணம் போதும் நல்லதாக அன்புக்கு அடிபணிந்து இருக்கும் அல்லது ஒற்றுமையோட இருக்கிற குணங்கள் அந்த ராஜபெண்ண வளர்ப்பிலும் இருக்குதுதான், அது சொல்லலாம் தான். ஆனால் இயற்கையாக சிலருக்கு வேறங்கள் ஒரு இடத்துல போறீங்க, திடீரென ஒரு விழுந்து விட்டாருன்னா நீங்க உதவி செய்ய, அந்த இடத்துல உங்களோட மனம் உதவி செய்ய வேணும் என்றால்
கட்டாம செய்யும். நேற்று நடந்த ஒரு சம்பவம், என்னுடைய பஸ் கோட்டில வந்து ஒரு தென்கொரிய பெண், அவக்கு 2 கண்ணும் தெரியாது. ஏன்னா தெரியாம தடி வச்சுக்கிறா, வெள்ளத்தடி 2 கண்ணும் தெரியாது. அவ என்ன கண்டுட்டு இந்த சத்தத்துக்கு ஹலோ ஸ்டாப் ஸ்டாப் கேட்டா. பின்ன நான் சரி நின்றேன். என்னன்னு கேட்டா, இந்த பஸ் இதுல வருமோன்னு கேட்டா. அப்ப நான் சொன்னேன் பொறுங்கோ, நான் டைம் டேபிள பார்த்து சொல்றேன். அவக்கு அந்த சொல்லி போட்டு நிக்க, அவ இதுலயோ நிக்கிறது தள்ளி நிக்கிறதோ தனக்கு ஒண்ணும் தெரியுதில்லையே, புளிண்டண்டு தான் 2 கண்ணும் குருடன்னு சொன்னான். அப்ப நான் என்ன சொன்னேன், ஓ நீங்க இதுலதான் நில்லுங்கோ, உங்களுக்கு பஸ் வர சத்தம் கேட்கும், நீங்க வெள்ளத்தடிய காட்டுங்கோ, நான் டிரைவரு ஹெல்ப் பண்ணுவேன். அப்ப அவது ஒரு 25 நிமிஷம் இருந்தாரு. அப்ப நான் சொன்னேன் 25 நிமிஷம் இருக்காண்டு. அவ சரி என்ன இல்ல நின்றா. ஆனா எனக்கு கால் உழையுது, இதுல இருக்கலாமோன்னு கேட்டா. பின்ன நான் சொன்னோம் அங்க பானப்புயில ஒரு வாங்கிருக்குது, அதுல போயிருக்கு. இன்னொரு ஆள் நாயோட வந்தா. அப்ப அவ வர அவாவையும் கேட்டா, ஹலோ ஹலோ அந்த நான் இப்படி இருந்தால் பஸ் பிடிக்கலாமோ. அப்ப அவ சொன்னா, ஓ நீங்க இதுல இருங்கோ, முதல் தரம் ட்ரெயின் வரும், 2வது தரம் பஸ்ஸின் சத்தம் கேட்கும், அப்ப நீங்க நடந்து வாங்குவாரு. அது எப்படி அதுக்கிடையில 50 மீட்டர் இருக்குது அதுல இருக்கிற இடத்துல நம்ம. அப்ப நான் அவாவை சொன்னேன், ஆனா அவன் இடத்துக்கு நடந்து நேர போகலாம், 20 நிமிஷம் காணும். ஆனா அவ பஸ்ஸுக்கு தான் அந்த பாவம் தான் நடக்க தட்டி தட்டி நடக்குவான். அப்படின்னு நான் சொன்னேன், இதுல நில்லுங்கோ, நான் இந்த காரை எடுத்து உங்களை கொண்டே விடுறேன், எனக்கு 5 நிமிஷம் தானே இதை கார் கொண்டே விடுவாங்க. நான் சொன்னேன், இல்ல இல்ல பாருங்க, அதுக்கும் அந்த மனசுக்கு ஒரு கௌரவம் இருக்குது. இல்ல இல்ல நீங்க கஷ்டம் வேண்டாம், நான் பஸ்ஸிலேயே போறேன், நீங்க பஸ் இதுல வருமோன்னு சொல்லுங்க. நான் சரி பஸ் இதுல வரும், நீங்க பயப்பட தேவையில்லை, 47க்கு வரும், அவக்கு நேரம் பார்க்க தெரியாது, நீங்க இதுல வந்து நில்லுங்க, பஸ் சத்தம் போடு. இப்ப இருக்கிறா அந்த இருக்கிற இடத்துல ஒரு தரம் உதவி செய்யணும், ரெயின் வந்துட்டு போடுவிடும், ஒரு தரம் உதவி செய்யணும். அப்ப நாங்களும் அந்த இன்னும் 2வது நாயோட வந்தவான்னு சொன்னா, 2வது தரம் பஸ் கேட்கும், 1வது தரம் ட்ரெயின் போகுது, 2வது தரம் பஸ் சத்தம் கேட்கும், அப்ப நீங்க நடந்து வாங்க. பின்ன அவ சொன்னா ஓகே அண்டு போட்டு இருந்தா. அப்ப நான் ஒன்றும் செய்யல, நான் கார்ல கொண்டு விடுவோம், 5 நிமிஷம் தான், 20 நிமிஷம் ஒரு இடத்துல இருக்கிறான் நடக்கிற இடத்துல. அப்ப அந்த நேரம் எங்களுக்கு கேட்டு அதுக்கு உதவி செய்யுது ஓகேன்னு சொன்ன அப்புறம் வேற எங்களுக்கு அந்த அன்பு அந்த இரக்கம் வருது. அப்படி எல்லாருக்கும் இந்த இரக்கம் வர வேணும். வர வேணும். இப்போ சில நேரம் நான் யோசிக்கிறேன், இப்போ டிராஃபிக் லைட் இருக்கு தானே, அப்போ சில டிராஃபிக் லைட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கல சத்தம் சவுண்ட் வரும், ஆனா சில இடங்கள்ல இல்லை. அப்போ நான் யோசிக்கிறது, இப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு அது கஷ்டமா இருக்கு. இப்போ ஒருத்தர் இல்லையண்டா இப்ப அவர்கள் என்னன்னா க்ளோஸ் பண்ணுவார்கள் தட்டி இல்ல இல்ல அதை சொல்ல இல்ல. வாரங்க நிக்குதுன்னு வைங்களேன், இப்ப நாங்க லைட்டை பவுண்டு பாக்குறோம், இல்லாட்டி கேட்டுது சில நேரம் டிக்டிக்கன் சத்தம் கேட்கும், க்ளோஸ் பண்ணிக்கல. ஆனா சில இடங்கள்ல இருக்காது. இருக்காது. அப்ப இப்படிப்பட்ட அவைக்கு அந்த அதுல ஒரு உணர்வு இருக்குல்ல, பாதையிலும் வந்து அந்த கல்லுகள் இருக்கு வாணி, அந்த ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல அதிலும் கல்லுகள் இருக்கு. மற்ற நீங்க அந்த இதுல டிராபிக் லைட்ல ஒரு புள்ளி இருக்குது பாருங்க, 3 புள்ளி இவைக்காக இருக்குது, கண் தெரியாதாக்களுக்காக. அப்படியான இதுல அவை அமர்த்தினாலும் கண்டுபிடிப்பினோம். மற்ற காலுக்கு அப்ப நான் ஒரு ஆள் அவரை கேட்டேன், நான் எப்படி நீங்க கண்டு வந்த கீழே எனக்கும் தெரியாது, அன்றைக்கு ஒரு இடத்துல வெள்ளை இது ஒட்டி இருந்தது, எங்கிட்ட சரியா சொன்னாலும் இது ஏன் இருக்கண்டு, நான் சொன்னேன் சும்மா அழகுக்கு இருக்கண்டு. உண்மையில அழகுக்கு இல்லை, அது கண் தெரியாதாக்கள் அந்த தடி அதனூடாக கொண்டு செல்வதற்கு ஏற்ற பாதை. இங்க பல இடங்கள்ல கிராசிங்ல எல்லாம் அந்த டொட் இருக்கு வாணி அவைக்கான தடி, அதுலதான் அந்த உணர்வுல கண்டுபிடிக்கிறது. அதான் அந்த உண்மையிலேயே அந்த ஒரு அன்னை தெரேசா வந்து அன்புக்காக இயங்கின ஒரு மனுஷி. இன்றைக்கும் நாங்க நினைச்சு பார்ப்போம், அவற்றை சேவையை நாங்க செய்யவே இல்லாது. அவை வேற அழகாகவே அவ கொண்டு வந்திருந்தது ஒரு நல்ல எண்ண பதிவு. அந்த மகளின் வாழ்வுக்கு விளக்கு தூணாக, அவர்களின் வாழ்வே மகளின் வாழ்வுக்காக விளக்கு தூணாக, அதை நான் தெரியா நேவிசக்க கடைசி சொல்லும்போது, மகளின் வாழ்வுக்காக வாழ்ந்த பெற்றோரின் வளர்ப்பில் வளர்ந்தவர் அந்த அவற்றை பெற்றோர். ஓகே விளங்கிட்டு. அதாவது அன்னை தெரேசா பெற்றோர்கள் வளர்த்த வளர்ப்பின் ஒரு நல்ல தன்மைதான் அவரை இந்த செயற்பாடை கூட அன்போட செய்ய சொல்லி தூண்டி இருக்குது. அதெல்லாம் அவர்களின் வாழ்வு மகளின் வாழ்வுக்காக விளக்கு தூணாக, மனமென்னும் நிலத்தின் சொத்து சொத்தாக அந்த கதிர்கள் வளர்ந்து நற்செயல் நிறைவேற வழிவது. அப்ப அந்த மனதில வந்து நல்ல எண்ணத்தை பதிவு செய்யக்கூடிய நிலை அந்த பெற்றோர்களால் அவருக்கு ஏற்பட்டது என்பதை அழகாக சொல்லுகிறார். அதுபோல அறிவுரை அலைகள் நிறுத்தி சென்ற சிறு துளிகளால் நிமிர்ந்தார் அன்னை தெரேசா.
ஆனா மற்றவர்களுக்கு அறிவுரை மட்டுமல்ல, அவர் தந்த மனதார செய்யப்பட்ட செயற்பாடுகள், மருந்து கொடுத்திருக்கிறார், அவர்களை தடவி இருக்கிறார், முதுகில தடவி இருக்கிறார், அத்தனை மக்களையும் அன்போடு காத்திருக்கிறார். அதுதான் அவர் செய்த இன்னும் பெரிய தியாகம், இந்த மக்களை அணைத்த விதம். அதனால உண்மையிலேயே உலகத்தில போற்றப்படுற ஒருவர் அன்னை தெரேசா. அதனால் அவருக்கு உங்களுக்கு தெரியும், அவருக்கு நோபல் பரிசு கூட கிடைத்தது. அப்படியான ஒரு தாய், நாங்கள் இன்றைக்கு போற்றப்படக்கூடிய ஒரு பெண்ணை அழகாக கொண்டு வந்த நேவி சகா. நல்ல ஒரு வரி, அந்த அன்பு, அரவணைப்பு, அதே நேரம் பெற்றோர்கள் கொடுத்த வளர்ப்பு, குணம், ஒற்றுமை, அத்தனையும் கூட கவிதையில காட்டக்கூடிய ஒன்றாகவே பார்த்திருந்தோம். மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டு. கடைசி வரி வாசிக்கல, எது தன்னலம் அறியா தாயுள்ளம். அது எனக்கு வரி. தன்னலம் அறியா தாயுடன் பிறருக்காய் வாழ்ந்த கருணை கொண்டோம். நாங்க சொல்லிட்டோம் தன்னலம். அது சரியா தன்னலம், அதாவது தனது சுகத்தை பார்க்காம பிறர் நலத்தை பார்த்தவர். அதனாலதான் காலத்தின் கண்ணில கணக்கில உயர்ந்து நிற்கிறார் என்றது உண்மைதான். நிச்சயம் தன்னலம் கருதாக ஒரு பெண்ணாகத்தான் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர். எங்களால முடியுமோ? இல்லை. ஆனா அவர் கொஞ்சம் தான் செய்ய முடியும் உங்களால. அவரை போல நிறைவாக செய்ய முடியாது. நாங்களும் வரம் செய்யறோம்தா. நிச்சயம். அருமையான கவிதையாக்கா, பாராட்டுகள் உங்களுக்கு. வரிகளில் இருவர் இருக்கின்றார்கள், வசந்தாக்கா மற்றும் ராணி சம்பந்தர் அவர்கள். அவ வரியிலே இருக்கிறாரா? சரி, வசந்தா பார்த்துட்டு ஓகே. வசந்தா ஜெயதிசன். கருணையின் கலங்கரை. அன்னையனும் பொக்கிசம், அரவணைப்பில் மகத்துவம். அன்னையனும் பொக்கிசம், அரவணைப்பில் மகத்துவம். பிறர் அன்பின் தனித்துவம், பேரன்பின் பெருத்தேட்டம். பிறர் அன்பின் தனித்துவம், பேரன்பின் பெருந்தேட்டம். உன்னதத்தின் உழைப்பாளி, உயிர்காக்கும் பணியாளி. உன்னதத்தின் உழைப்பாளி, உயிர்காக்கும் பணியாளி. தன்னையே அர்ப்பணமாய், தன் சேவை சமர்ப்பணமாய், எண்ணற்ற சேவகத்தில் இணைந்திட்ட ஈயத்தாய். தன்னையே அர்ப்பணமாய், தன் சேவை சமர்ப்பணமாய், எண்ணற்ற சேவகத்தில் இணைந்திட்ட ஈகத்தாய். அன்னை தெரேசா அகிலத்தின் விடியலாய், அவலத்தின் துடுப்பாகி. அன்னை தெரேசா அகிலத்தின் விடியலாய், அவலத்தின் துடுப்பாகி, இன மத பேதமின்றி ஏழகளின் தேவதை. மனங்குன்றா நோயாளி, மாற்றுத்திறனாளி. மனங்குன்றும் நோயாளி, மாற்றுத்திறனாளி. புறக்கணிப்பில் போக்கிட மற்றோர்கள், புறக்கணிப்பில் போக்கிட மற்றோர்கள். அதாவது மனங்குன்றா நோயாளி, மாற்றுத்திறனாளி, புறக்கணிப்பில் போக்கிட பெற்றோர்கள். காசநோய் வாட்டத்தில் கணிப்பு அற்றோரை. காசநோய் வாட்டத்தில் கணிப்பற்றோரை கரங்கொடுத்து காத்ததாய், கரம் கொடுத்து காத்ததாய். வழிகாட்டி வரங்கொடுத்து வழிபோக்கிய வள்ளல் நீயம்மா. வழிகாட்டி வரங்கொடுத்து வழிபோக்கிய வள்ளல் நீயம்மா. ஈகையின் இலக்கணமே, ஈரத்தின் உறவிடமே, கருணையின் கலங்கரியே. ஈகையின் இலக்கணமே, ஈரத்தின் உறவிடமே, கருணையின் கலங்கரியே. காலத்தின் பேரொளியாய், வாழ்வில் பின்னும் நீளும் புகழாரம். காலத்தின் பேரொளியே, வாழ்வின் பின்னும் நீளும் புகழாரம். அவரும் அன்னை தெரேசா. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு அன்னை தெரேசான்ற நாளா? இன்னைக்கு இல்ல, அவர் 26ஆம் தேதி ஆகஸ்ட் 26 தான் பிறந்தவா. ஓகே ஓகே. உண்மையா அவவும் இதை கொண்டு வந்திருக்கிறார். அன்னை தெரேசா ஒரு அரவணைப்பில மகத்துவமான அந்த தாய், பேரன்பின் பெருந்தேட்டம், அன்புக்கு ஒரு தேட்டமாக இருந்த ஒரு பெண்ணாக இருந்தது. அதை விட அவர் உழைத்த உழைப்பு அந்த நோயாளியையோ அல்லது அந்த மாற்றுத்திறனாளியையோ அவர்களுடைய நோயை நீக்கிய ஒரு பெருந்தாயாக இருந்தவர். அதை விட சேரிப்புற மக்கள், அதாவது இனி இல்லைன்ற கஷ்டப்பட்ட மக்களுக்காக தன் சேவையை செய்ததுதான் இன்னொரு பெரிய தியாகம். சாதாரணவர்களுக்கு போய் செய்கிறது இல்லை, கஷ்டப்பட்டவர்களுக்கு செய்த ஒரு சேவை. அதனால எண்ணற்ற சேவகத்தின் இணைந்துட்ட ஈகத்தாய். ஈகை என்றது அவர் தன்னை மனம் செய்த ஒரு தொழிலாகவே அது இருந்தது. அதனால ஈகியாக நாங்கள் அதை போற்றினோம். அடுத்தது ஒரு விடியல், அதாவது எல்லோருக்குமே ஒரு விடியலாக இருந்த பெண்ணாக, ஏழைகளின் தேவதை. என்ன ஏழைகள் எல்லாரும் அன்னை தெரேசா, அன்னை 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 என்று. ஏன் அவருக்கு அன்னை தெரேசா, தெரேசா தான் பேர். ஏன் அன்னை என்று வந்தா, அன்னை என்றுதான் அவர்கள் எல்லோரும் அழைத்தவர். அழைத்தவர். என்ன செய்த சேவை அம்மா பிள்ளைய பாக்குற சேவை. அதனால காசநோய் வாட்டத்தில் கவனிப்பும்
தொழுநோய் வந்த மக்களையும் தொல்லையின்றி காப்பாற்றின ஒரு தாய். இதனால ஒரு வழிகாட்டியாக வரம் கொடுத்த அந்த தாயின் வள்ளலை நினைக்கும் போது உண்மையிலேயே ஈரமாக எங்களோட நெஞ்சு இருக்கின்றது. ஈர நெஞ்சின்ற ஒரு நிழல்ல பதிஞ்சிருக்கிற தாயாக இருக்கின்றார். இதனாலதான் கருணையின் கலங்கரையே காலத்தின் பேரொழியே வாழ்வின் பின்னும் நீளு புகழாரம். வாழ்க்கை நீ எவ்வளவு காலம் அவர் இறந்தது, ஆனா இன்றைக்கும் பேசப்படுற ஒரு தாய் என்றால் காலத்தின் பின்னும் அவருடைய சேவை. ஆதலால் கேட்கும்போது நல்லது ஈகையும் சேர்ந்து செய்தீர்கள் என்றால் வாழ்க்கை இன்றைக்கும் நிலைக்கும் என்ற மாதிரி எனக்கு தோன்றுகிறது. மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுகள். கருணையின் கலங்கரையை கொண்டு வந்த வசந்தாஜி கணேசன். ராணி சம்பந்தர், ராணி நீங்களும் கொஞ்சம் வாசிங்க. ராணி சம்பந்தர் அவர்கள் என்ன வருகின்றார்? கொஞ்சம் கலப்பு வந்து ராணி சம்பந்தர் அவர் எங்க இருக்கிறார்? பறிபோன சுதந்திரம். பறிபோன சுதந்திரம் யார்கிட்ட பறிபோனதுன்னு பார்ப்போம் ஒரு தரம். கங்காசாலி அவர்களை சத்தத்தை காணும் கனகாலமாக நலமாக இருந்தால் சரி. ராணி சம்பந்தர் ஒரு ஜெர்மனியிலிருந்து ஆக்கம் 327 பறிபோன சுதந்திரம். பாரினில் பறிபோன சுதந்திரம், தீராத நெறிகட்ட தந்திரம், சேராத வரித்தன மந்திரம், பாராத உதிரம் சீருதே. பாரினில் பறிபோன சுதந்திரம், தீராத நெறிகட்ட தந்திரம், சேராத வெறித்தன மந்திரம், பாராத உதிரம் சீருதே. போரினால் புகுந்த ஏதிலி சோர்வின்றி பகிர்ந்து ஆர்வமுடன் கூடி குலாவிய ஆனந்தம். போரினால் புகுந்த ஏதிலி சோர்வின்றி பகிர்ந்து ஆர்வத்துடன் கூடி குலாவிய ஆனந்தம். எந்த பயமுமின்றி எங்கும் போய் வர அங்கு அனுபவித்த பேரானந்தம் இன்று தொலைந்ததே. எந்த பயமுமின்றி எங்கும் போய் வர அங்கு அனுபவித்த பேரானந்தம் இன்று தொலைந்ததே. விதம் விதமாய் கத்தி குத்து வெட்டி தீர்க்க பதம் பதமாய் பூதாகரம் வெடித்து சுக்கு நூறாக சத்தமின்றி ஒரு நொடியில் போகுதே உயிர்த்தானம். விதம் விதமாய் கத்தி குத்து வெட்டி தீர்க்க பதம் பதமாய் பூதாகரம் வெடித்து சுக்குநூறாக சத்தமின்றி ஒரு நொடியில் போகுதே உயிர்த்தானம். ராணி சம்பந்தர் அவர்கள். நன்றி. இங்க அங்க வந்து தெரியும் அந்த குரூப் இந்த குரூப் எல்லாம் பாக்க அந்த சுதந்திரம் இல்லாத நிலை இந்த இலங்கையிலும் இருக்குது. ஏனென்று கேட்டா அங்கேயும் இப்படி இந்த சத்தம் போடுவோம் நிக்கிறது சத்தம் கேக்குது. நேவிசக்காண்ட நேவிசக்கா உங்களோட சத்தம். ஆமா, அதாவது வந்து பறிபோன சுதந்திரம், சுதந்திரம் இல்லாத ஒரு நிலை வந்து அறிகட்ட நிலையாகத்தான் இருக்கு. நீங்க மேல ஏறுங்க. ஆனோ சரியா? சரியா? ஓகே ஓகே. பாரிநிலை அந்த ஒரு சுதந்திரம் இல்லாத தறிகட்ட நிலை என்று நான் நினைக்கிறேன் எங்களோட தாய சூழல்ல தான் இருக்கு என்று நினைக்கிறேன். ஏனென்று கேட்டா இன்றைக்கு வந்து ஒரு வெறித்தனமான நிலை அங்கு நடைபெறுவதை பார்க்கின்றோம். வாழ் வெட்டு, அந்த வெட்டு, இந்த வெட்டு பாக்க அந்த போரால பாதிக்கப்பட்டு எவ்வளவோ இழந்த மக்கள் இன்றைக்கு தங்களோட வாழ்க்கையை கொண்டு போற நேரம் ஒரு சோர்வின்றி அதை கொண்டு போகக்கூடிய நிலை இல்லை. அங்க அங்க பணம் வந்தால், அதாவது இன்றைக்கும் பார்த்தேன் சுவிசிலேந்து ஒரு வரை வெட்டி கொலையா. அப்ப இப்படி எல்லா விதமாக ஒரு கொலைகளையும் அங்க பார்க்கக்கூடிய நிலைக்கு வரைக்கும் எங்கட குதூகலம் எல்லாம் போகுது மாதிரி இருக்கு. இது ஏன் எங்கட நாட்டுல மட்டும் இப்படி நடக்க வேணும்ன்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பணத்துக்காகவா இல்லது என்னத்துக்காக என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்ப சொத்துக்களும் பறி போகுது. ஆமா, எந்த பயமும் வந்து எங்கு போய் வர எங்கு அனுபவித்த பேரானந்தம் என்று தொலைந்த. உண்மையிலேயே இப்ப பலர் நகை போட்டு கொண்டு போக கூடாது, அது உண்மையா செய்யத்தான் கூடாது. ஏன்னா இங்க இருந்து போய் போட்டு காட்டணும் மட்டும் இல்லை. இப்ப ஏன் நகையை போட்டு கொண்டு போறீங்க? சும்மா ஒரு சின்ன சங்கிலியை எடுத்து இத போட்டோ என்னவோ போட்டு கொண்டு போங்க. அன்னைக்கு ஒரு காணொளி பார்த்தேன். நான் வேற எங்க இருந்து போனவர், சுவிஸ்லேருந்து போனவர் அந்த பெண். சரியா, போட்டிருந்தார் காப்புகள் கிட்டத்தட்ட 20 கிட்ட இருக்கும். அவ்வளவு பவுன் தான். இப்படித்தான் நின்றார். நான் ஜோதிச்சேன், இதை காட்ட வேணுமா நீ? எவ்வளவு உயிருக்குத்தான் இது ஆபத்து. அவர் இப்படி குலுங்கி நிற்கிறார். அது கை கால் கழுத்தல எனக்கு தெரியல. எனக்கு உண்மையிலேயே அலர்ஜி கொண்டு அறியண்ண மாறுது. இப்படியான விஷயங்கள் பார்த்தால் இருக்கிறத வீட்டுக்குள்ளேயோ முயலாட்டு காருக்குள்ளே போகிறாங்க செய்யலை.
இப்படி தெரிஞ்சிங்கன்னு சொன்னா அவங்க சும்மா போறவனி ஆசை காட்டுற வேளானே நாங்க. அதான் என்னென்றால் இப்ப அங்க சுமார் பேங்க்ல வேலை செய்யறவே ஒரு மெல்லிய சங்கிலி ஒன்றுதான் போட்டிருக்கேன், காப்புமே போடுறது. எல்லாருமே அங்க வச்சிருந்தாலும் ஏதோ உள்ளுக்குள்ள வைக்கணுமோ இன்னும் அது தெரியும். ஆனா ஏன் எங்களுடைய ஆக்கள் போட்டு கொண்டு போய் காட்டி பால்வெட்டு கோசியும் அந்த கோசியும் இந்த கோசியும் வழியில பறிக்கிறது எல்லாம் நாங்கள் தான் செய்கிற பிள்ளைன்ற மாதிரி கிடாது. அப்ப ஏன் அதுகளை போடாம நீங்க சும்மா போங்க, வருங்காலத்தோட போங்க, நல்லா தான் இருக்கும். அது அழகுதான், வருங்காலத்தும் ஒரு அழகாதான் இருக்கும். ஆனா இந்த விதம் விதமான கத்தி குத்து அப்படி இதுகளை பாக்க எப்படியானதுல என்ன பொறுத்தளவுல ராணி சம்பந்தம் நீங்க நல்ல பக்கங்களை பார்த்து எழுதுங்கோ. இந்த பக்கங்களை தேவையும் இல்லை. ஏன்னு கேட்டா இந்த மீண்டும் நாங்க கதைக்க போனா எல்லோருக்கும் ஒரு கவலை உருவாகும். அதுபடியா இப்படியான நிலை அங்க இருக்குதுதான். அந்த நிலையெல்லாம் மாற வேணும் என்றால் நாங்கள் மக்கள் எல்லாம் நாங்களாயே சில விடயங்களுக்கு முன்மாதிரி வர வேணும் என்றதை என்ன நான் சொல்றோம். ஏன்னா நீங்க என்னத்துக்கு உயிர் தியாகம் செய்யக்கூடிய நிலைக்கு போறீங்கள் என்ற நிலை இருக்கிறவ எங்களை நாங்களே பாதுகாக்க வேணும். என்ன விடயத்துக்கு பாதுகாப்பா செல்லலாம், என்ன விடயத்துக்கு செல்லக்கூடாதுன்றதை அறிஞ்ச மாட்டாங்க. நிச்சயமா அதுக்குள்ள நாங்கள் தப்பித்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம இங்க வாக்கைகளை எல்லாருக்கும் ஏன் நடக்குது என்ற கேள்வியை நாங்கள் எடுப்போம். யார் சும்மா போற ஆக்களுக்கு எல்லாம் நடக்கல, சும்மா போற ஆக்களுக்கு நடக்கல, சுமந்து கொண்டு போற ஆக்களுக்கு தான் நடக்குது. சுமந்து கொண்டு போற ஆக்களுக்கு தான் நடக்குது. ஏனண்டா இப்ப நான் பார்த்தேன், நான் அன்றைக்கு ஒரு ஆள் இப்படி போட்டு கொண்டு போறா, அவ வழியில அத அவங்க எத்தனையோ பேட்ட கண்ணுகளுக்கும் கூட தெரியும், எத்தனையோ சிசி கேமராக்கள்ல தெரியும். அப்ப இந்த பெண் தான் ஓகே வேற பின்தொடர்பம் எல்லாம் போறாரு. சாதாரணமாக போகும்போது சும்மா அங்கதே நோமல் சட்டை நீங்க என்ன உங்களையே வெளிநாட்டுக்காரர் காட்டி கொண்டு நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கொண்டு போனா ஆபத்து வரும். அதனால அங்க பறிபோச்சுதான் சுதந்திரம். சுதந்திரமே இல்லாத ஒரு நாடுதான் எங்கட நாடு. அதுக்குள்ள பறிபோகிறதுக்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வி பறிபோயிட்டது நிறைய. ஆனா எங்களை நாங்க காப்பாற்றி அந்த நாடு போய் வரணும் மாட்டோம். நாங்களே எங்களை மாற்ற வேணும். அந்த தாய் நிலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்தணும். நாங்க வெளிச்சூழல்ல இருந்தது போல அங்க போய் நாங்கள் உடகனும் போடக்கூடாது. ஒருவர் வந்து சோட்ஸ் இதுகள் போட்டுக்கொண்டு போறார் பீச்சுக்கு, ஆனால் அவர் முழு நகைகள் போட்டுக்கொண்டு போறார். அது தேவையான ஒரு கேள்வி இருக்குது. அதை எத்தனை பேர் பார்க்கணும் அந்த பீச்சுல. அதனாலயா இதை நாங்கள் தான் உணர்ந்து செய்தமென்றால் எங்களை தப்பித்துக் கொள்ளலாம், நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் அது வெட்டி என்ன சுக்குநூறான் அது நடக்குதுன்னு தெரியும் தானே. பேருந்து நாங்கள் அப்படி தெரிஞ்சு கொண்டு போவான் என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆகவே சுதந்திரமாக நான் செல்ல வேண்டும் என்றால் நான் என்னை பற்றி நிச்சயம் சிந்திக்க வேணும். அதனால நீங்க அந்த கூடுதலான நகைகளோ பணங்களோ கொண்டு போகாமல் அளவோட கொண்டு போய் வளமாக செலவழிச்சிட்டு வேறுங்கள். அது உங்களோட பயணத்துக்கும் பாதுகாப்பு, சந்தோஷமாயும் இருக்கு. ஒரு காட்டோட போங்கோ, எந்த இடத்திலும் உங்களோட காட்டு பயன்படும். காசும் கையில வச்சிருக்க தேவை. மடியில கனம் இருந்தா தான் மடியில பயம் இருக்கும். அது இல்ல போனீங்கன்னா பிரச்சனை முடிச்சு. சும்மா ஒரு காட்டு பேசும், அவர்களாலும் ஒன்றும் செய்ய இல்லாது அதையே காணும். காசுகள் கூட சில இடங்கள்ல கொண்டு போகக்கூடாது. ஏன்னா ஹோட்டல்ல நாங்க வச்சுட்டு போவோம், அவங்கள்ட்ட இன்னொரு கீ இருக்குதானே. ஆமா அவங்களுமே பார்த்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியாவில அப்படி போனது நான் தெரியும். இந்தியாவில அதுக்குள்ள வச்சுட்டு போனது தெரியும். அப்படி அவங்க வெளிநாட்டுக்காரர் பாஸ்போர்ட் எல்லாம் காட்டித்தானே நாங்கள் அங்க ஹோட்டல்ல நிப்போம். அப்ப தெரியும் எந்த நாட்டுல இருந்து வந்தவங்க. அப்ப இவட்ட வெளிநாட்டு காசு இருக்குன்னு தெரியும். எங்க நீங்க வெளிநாட்டு காசு எப்படியோ கொண்டு போய் அங்கதான் மாத்துவீங்க. அவங்க சில இல்ல சிலதுகள் ஒரு சில இருக்கு, சிலது நம்பிக்கை தான். நீங்க சொல்றது இப்போ ஒரு நாள் நாங்கள் நிற்கும் போது ஏதோ என்னத்துக்கோ நாங்க வேற ஒரு இடத்துக்கு போகணும். அப்ப சொன்னாரு இப்போ உங்களோட ரூம் கிளீன் பண்ணலாமான்னு கேட்டாரு. ஆனா கீ எங்கிட்ட இருக்கு, மற்ற கீ இருக்கு அவங்ககிட்ட. அப்ப நாங்க சொன்னோம் இல்லை தேவையில்லை நாங்க வந்துடுவோம்னு சொல்லிட்டு. அப்ப அவர்கிட்ட இருக்கு கட்டாயம் இருக்கு தானே, ஒன்று ரெண்டு இருக்கு. நீங்க என்ன சில நேரம் என்ன தப்பு செய்யறீங்களா அல்லது நீங்க கூட்டி போட்டு போடுவீங்க இல்ல அவங்ககிட்ட முன்னாடி இருந்தா தானே கண்டுபிடிக்கலாம். மற்றது அந்த ஹோட்டல்ல மிக கவனமா இருக்கணும். அதே நீங்க போகும்போது நாங்கள் எல்லாம் கிளீன் பண்றோம்னா அதே ஒரு நாளும் ஏற்கக்கூடாது. நாங்க நிக்க கிளீன் பண்ணோம், நாங்க நிக்க கிளீன் பண்ணோம், அப்படித்தான் செய்யணும். ஒரு நாளும் எதுவும் இருக்கலாம், ஒரு கேமரா வச்சுட்டு போகலாம், எதுவும் நடக்கும். என்ன சொல்லலாம். எனக்கு ஞாபகம் ஒரு முறை நான் ஒரு 200-300 அந்த யூரோ ருப்பீஸ மேசையில வச்சுட்டு போட்டேன். நான் அதை எடுத்துக்கொண்டு போக மறந்து போனேன். தெரியும் கடையில போய் மேசையில வச்சேன் நானுங்க. ஆனா அவங்க தான் கிளீன் பண்ணினது.
நான் வேற கொஞ்சம் சேர்ந்தது. அப்ப அவன் அந்த காசு இல்லை அப்படின்றது. எடுத்துருப்பாங்க. அப்ப எங்களுக்கு தெரியுமா வேலை செய்யறாங்க எடுக்கலாம். எடுக்கலாம். அப்ப ஏன்னா வச்சது தெரியும், மறந்து போனன்னு தெரியும், கடையில போய் தான் சிந்திக்கிறேன். அப்ப இப்படி நாங்கள் ஒரு பேசோட எல்லா காசும் அது எல்லாரும் சொல்லி என்னன்னா பல நாட்டு ஆட்கள் தான் அங்கே வாரது வேலை செய்யறது. அப்போ இப்போ ஹோட்டல் நம்பிக்கை இருந்தாலும் வேலை செய்ய வரவர்கள் நாங்கள் சொல்லிடலாம் தானே நம்பிக்கை. ஆமா ஆமா. ஆனா இப்ப நல்ல எக்ஸ்பென்சிவான ஹோட்டல்ல இருந்த நாங்கள் அவை தாங்களாயே நாங்க போகி தாங்களாயே எல்லாம் நீட்டாகி வைக்கிறோம். ஆனா ஒன்று தானே நாங்க வச்ச இடத்துல வச்சது அப்படியே இருந்தது, அப்படியும் இருந்தது, அப்படியான இதுகளும் இருக்குது. அதனுடைய நாங்க தான் பாதுகாப்பா எதுக்கும் நாங்கள் எங்கடைய இப்போ விஷயங்கள் எடுத்து போனோம்னா கண்டா முக்கியமான ஆவணங்கள் எடுத்துகிட்டு போங்க. விஷயம் உடுப்பை போடுத்து போங்க, ஒன்றும் செய்யலை. அதை எடுத்தாலும் நாங்களே எங்கள் லெவலையை வச்சுக்கொண்டு நாங்கள் மற்ற இதையும் சொல்லிடலாது. இனி இனி இந்த நகைகள் எல்லாம் போட்டு காட்டுவோம். சும்மா சிம்பிளா போகும். ஏன் அப்படி போகிறார்கள் இவர்களுக்கு தெரியல. அங்க இருக்கிறவர்கள்ட்ட இவர்களோட கூட இப்ப வச்சிருக்கிறார்கள். உடுப்பும் அதே மாதிரி உடுப்பு இப்ப இவர்கள் சோடு சோட போனா அவர்கள் அதுக்கு மேல சோடு சோடா இப்ப நிக்கிறார்கள். கண்ணாடியோட போனா கண்ணாடி யாருக்கு காட்ட போறீங்க இந்த நகைய? எவ்வளவு நல்ல வசதியை அனுபவிக்கணும். இலங்கையாக நல்ல வசதியை அனுபவிக்கணும். நாங்க நினைக்கிற பாவங்கள் கஷ்டம் அதெல்லாம் புள்ள நாங்க உற்று நோக்கி பாக்குறோம். அவையிட்ட எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது அவையிட்ட. ஆனா சும்மா எங்கள்கிட்ட பறிக்கிறதுக்கு நிக்கணும். கவனமா கவனிக்க ஒண்ணுமே எல்லாரும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு வாங்குவோம். அப்படி கொடுக்காமே வாங்குவோம். அவைக்கு ஏதாவது செய்து கொடுக்காவாங்க. நான் அந்த கழுத்துல கைகள்ல இருக்கிறத போங்க ப்ளீஸ். அங்கேயே சொல்லிவிடும். ஒரு சின்ன சங்கிலி தான் போட்டு கொண்டு போட்டாங்க இலங்கையை போய்க்க கடந்த வருடம். அப்ப அங்க பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை என்ன சொல்லிச்சு, டீச்சர் பழட்டுங்கோ இதை போட்டு விடாதீங்க. ஒரு சின்ன நான் அதுக்கு சின்ன வச்சிருக்கிறேன் அங்க போடுவேன். நான் ஒரு சின்ன பெண்டன் என்ன அவ சொன்னா, நீங்க போட்டு கொண்டு வராதுங்க. அடுத்த நாளே சொன்னேன், நான் அப்படியே கலட்டி தாவடியில வச்சுட்டு தான் இந்த நான் திருப்பதி. ஏனண்டா அவை அப்படி சொல்லி நம்ம என்னண்டா அப்படி ஆரத்து கொண்டு போகணும் தெரியும். அப்ப ஏன் நாங்க நாங்க சும்மா அது என்ன நெட்டு வேணும் நெப்பினா இப்படித்தான் சொல்லிட்டு என்ன நெப்பினா எங்களுக்கு பயம் ஆபத்து இல்லை, நாங்க எந்த இடத்துலும் போகலாம். அதான் கோயில்ல தேர்ல ஒருவர் சொன்னார், அவர்கள் அங்கே பாருங்க எல்லாம் போட்டுருக்குறாரு, எங்கிட்ட இருந்து போடையெல்லாம் இருக்கு. என்னது சனம் சொல்லும். நான் சனம் சொல்ல சனமா வாங்கி தந்தேன் உங்களுக்கு தலைக்கோடி இல்லையே உடக்கான அவர் கட்டுறது. நாளைக்கு ஒரு பிரச்சனை அவர்களை வாங்கி தரப்புறாரு கதைச்சிட்டு போட்டு சரி என்கிட்ட இல்லைண்டா இப்போ என்ன செய்ய போயிடும். மற்றவர்கள் நாங்கள் நடிக்க ஒன்று மட்டும் இல்லை, அதை காட்ட ஒன்று மட்டும் இல்லை. அன்னைக்கு கோயில்ல ஒருவருடைய தாலி கொடி போனது. அவ தண்டை கொடி 15 பவுனாம் போட்டு தண்டை. அப்ப கணவர் சொன்னார், எனக்கு ஒரு 5 பவுன் சங்கிலி இருக்கு தண்டை மென்சி. இப்ப ஒரு அடுத்த கோயிலுக்கு அவ வரையில. அப்ப அவ என்ன செய்யற, அப்ப தாஞ்சதான் இந்த 5 பவுன் சங்கிலிய நீ அழிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் போட்டு செய்து போடுறேன்ட்டு அப்படித்தான் கொடுத்திருக்கணும். அப்ப நான் தாலி கொடி இல்லாம என்னட்டு கோயிலுக்கு அப்ப இது இப்ப நாங்கள் தாலிக்கொடி இல்லாம தானே எவ்வளவு பங்கனுக்கு இலங்கையில கடந்து விடுறோம். இங்க தூர இடத்துக்கு போனா தாலிக்கொடி போட்டு கொண்டே போறோம் இல்லையே. அப்ப ஏன் தாலிக்கொடி போட்டா தான் இதான்றது அது நம்ம போய் அதை விட ஓலி தாலிக்கொடி போடுறது எனக்கு இல்ல. அதை விட போடாம சும்மா மாலையை போட்டு கொண்டு போவோம், சங்கதியை போட்டு கொண்டு போவோம். இப்ப நீங்க போலிய போட்டாலும் தூரத்துக்கு தெரியாது இது அதாண்டு எப்படியும் பறிக்கிறோம் பறிப்பான். எங்கட கழுத்து போகும், கை போகும், கீழே முடிந்து மிதிச்சு போட்டு போவான். தேவையா இது? இல்ல நான் இந்த இதுவும் ஒரு தலைப்பாடு போய் போலி தாலி உங்களுக்கு அதுல இஷ்டம் இருக்கா? போலி தாலி கொடி போட்டு இல்ல நான் போடுறேன் இல்ல நானும் போடுறேன் இல்லை. இல்ல சில பேர் வந்து இது யாழ்ப்பாணத்துல வேண்டினான், இது இங்க வேணான், இது நல்லது, நீங்கள் இதை வேண்டி போடலாம் எனக்கு எல்லாம் சொன்னவே கன பேர். நான் என்ன சொன்னேன், எனக்கு என்னோட ஒரு காரி புருஷன் ஒரு வேடி என்றுதான் நாங்கள் எங்களோட பிச்சு கொள்றோம். சரி அப்படி அது போட வசதி இல்லைன்னா ஏன் நீ இன்னொன்று ஒரு யாரோ செய்த ஒன்ற சாரியை கொண்டு நாங்கள் கழுத்துல போடுறோம். அது மட்டும் இல்லை, இப்ப நீங்க மட்டும் கூட பிள்ளைக்கும் கொடுக்குறது. இப்ப பிள்ளை கல்யாணம் கட்டிக்கு வைங்களேன், அப்ப இந்த போட்டுட்டு போவான்னு சொல்லி இப்ப இப்படி போகுது. அன்றைக்கு சொன்னேன் நான் போட்டுட்டேன் இந்த மருமனுக்காரு ஆனா உண்மையிலே அது இப்ப செயின் மாதிரி தானே இவர் கட்டல தானே, அது தெரியலையே அப்படி போடுறாரு. ஏன்னு பிடிக்கலாம் செய்யறது என்ன இப்ப போட்டா ஒரு கௌரவம். அதை போட்டு கொண்டு கோயிலுக்கு வந்தவையும் எனக்கு தெரியும். அப்ப அது போட்டு வந்த உடனே அது செய்தா ஒண்ணும் போறதுல மகிழ்ச்சி இருக்குத்தானே. எல்லாம் எங்கட மனம் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் கவிதை நிறைவிட்டது. வரிக்கவிய நிறைவுக்கு வருகின்றது, காணொலி கவிய நிறைவுக்கு வரை தட்டி கொடுப்ப நேரம் வாங்குவோம். வணக்கம்.
ஆமா. வணக்கம் மணி. நானும் ஆரம்பத்திலிருந்து வணக்கம் நவுலா. வணக்கம் வணக்கம். நிறைய வணக்கங்களை நானும் ஆரம்பத்திலிருந்து கவிதைகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். சொந்தங்களின் தவிப்பில் ரஜினி என்றன் வந்திருந்தார். சொந்தங்களின் தவிப்பு அதை பற்றி, மற்றது இலங்கையின் சிறப்பான இடங்களை பற்றி அபிஷா கொண்டிருந்தார். வியன்னாவின் அழகினிலே ரகுலா சிவநாதன் அவர்கள் ரசித்து சொல்லியிருந்தீங்க. எதுக்காக எதுவோ என்று அங்கலாய்ப்புடன் ஜெயம் தங்கராஜா அவர்களின் கவிதை இருந்தது. அன்பே இறைவன் என்று சிவதேசிகளின் கவிதை அன்பே இறைவன் என்று அதுல இறைவனை பணிந்து அந்த கவிதை வந்திருந்தது. வாழ்க்கை தத்துவத்தை அழகாக எடுத்து இயம்பியிருந்தார் சியா நடேசன் அக்கா அவர்கள். விடுமுறை வந்தாலே என்று சொல்லி நித்தியானந்தம் அவர்கள் அந்த விடுமுறை வந்தாலே என்று அதை குதூகலமாக அந்த விடுமுறைகளை ரோட்டில் வீதிகளெல்லாம் கழிக்கிறதை பற்றி அதை பற்றி விவரித்திருந்தார். அன்னை தெரேசாவை பற்றி நான் எழுதியிருந்தேன். கருணையின் கலங்கரை என்று வசந்தா ஜெகதீசன் அவர்களும் அன்னை தெரேசாவின் அந்த சிறப்புகளை பற்றி நினைவு கொண்டு எழுதியிருந்தார். பரிபூர்ண சுதந்திரம் என்றது ராணி சம்பந்தர் அவர்கள் எழுதியிருந்தார். அவர்கள் அத்தனை கவிதைகளுக்கும் வாழ்த்துக்களை கூறி அதனை அழகாக வாசித்து தட்டி கொடுத்த நகுலா சிவநாதன் உங்களுக்கும் ராணி மோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு சிறப்பான கவிதைகளாக விருப்பு தலைப்புகள் தானே சிறப்பான தலைப்புகளோடு எல்லாரும் அழகாக எழுதியிருந்தார்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. கேட்டது மட்டுமில்ல, கேட்டுக்கொண்டு இருந்து எல்லாரையும் தாட்டி கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகள். வணக்கம் நகுலா. வணக்கம் மாணி. வணக்கம் நேவி சக்கம். வணக்கம் அனைவருக்கும். ஈஸ்வரன் நாம் நினைஞ்சிட்டு அனைவருக்குமே வணக்கம். நானும் எல்லோருடைய கவிதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். நேவி சக்கா என்று எல்லாத்த இதையும் சொல்லி இருந்தார். ஆனால் எனக்கும் அந்த இறுதியாக வந்த ராணி சம்பந்தரின் கவிதையில் நானும் சொல்லுவோமோன்றுதான் நினைச்சொண்டிருந்தேன். ஆனா நீங்கள் சொல்லிட்டீங்களா, அதான் விருப்ப தலைப்பண்டபடியா ஒருவர்கிட்ட இதுதானே. ஆனா அவருடைய எண்ணத்தில் அப்படி படிஞ்சது போல நடக்குது. உங்களே ஒரு கேள்வி, இப்ப நீங்கள் அங்க பொன்மாலை பொழுது செய்த நீங்கள் தான் நேரங்க நிகழ்ச்சி. ஆமா, உங்களுக்கு ஒரு கவலையா இருந்ததா? தாலிப்படி போட்டு கொண்டு போனீங்களா? ஆமா, நீங்க போடுங்க. நான் போட்டுக்கொண்டுதான் போகணும். இல்ல பழைய தனியா போன வருஷத்துக்கு முதல் தனியா போயிருக்கல வீட்டை வச்சுட்டு போனான். கணவரும் வந்தவர் நின்றவர் தானே, அப்ப அதை போட்டுக்கொண்டுதான் நம்ம போனேன். தனியா சும்மாவும் போன ஒரு தடவை மட்டும் சும்மா போனான். மற்றபடியில் அதை போட்டுக்கொண்டுதான் போனான். நெருங்கலும் நான் போட்டுக்கொண்டுதான் போறது. அங்க பயம் அவளாண்டி தானே, நான் போட்டுக்கொண்டுதான் போறது. அங்கேயும் கலட்டி வச்சு போட்டு அப்படி இல்லை. நான் கூடுதலா இந்த எங்களை விட்டு முன்னர் போயக்கல வீட்டை போயக்கலை வேண்ட விட்டு நின்று போயக்கல எல்லாம் கழுத்துல இருந்து கலட்டுறது இல்லை. ஆனா இப்ப நான் கலட்டுப்போ சும்மா ஒரு செயின் ஒன்று போட்டு போறேன். அதோட தான் தெரியுறேன். அப்படி தான். நானும் இதுவரைக்கும் ரோல் கோட் எனக்கு அவ்வளவு இஷ்டம் இல்லை. நான் ஒரு தடவை இப்படித்தான் நீங்க சொல்லும் போலதான் யார் அவர்களை நான் கோயிலடி கேபிளாரில் கண்ட பொழுது நானே, ஆனா உண்மையில் பார்த்தா சொல்லவே மாட்டேன், நம்ப முடியாமல் தான் இருந்தது. அவர் கொடி செயின் எல்லாம் போட்டு இருந்தார். அப்ப வெளியில கதைக்கும் பொழுது சரியான சனமும் தான் அந்த வருஷம். அப்ப நான் கேட்டேன், நீங்கள் இப்படி கொடியை எப்படி போட்டு இருக்கிறீங்கள், இந்த சீத தலைப்பால மூடுங்க எனக்கு ஒரு மாதிரி இருந்து என்ன களவு போறது என்று சொல்றவர்கள் தானே. அப்ப நீங்கள் இப்படி போட்டு இருக்கிறீர்களே அப்படி. ஆனா நான் கேரளாவுக்கு போகும் பொழுது ஒரு தடவை போட்டு இருக்கிறேன், போடவில்லை. ஜெர்மனியில போடலாம் இல்ல சொல்ல இல்லாததானே என்று அப்ப நான் நேரடியா கேட்டேன். ஆனா அப்பா அவர் சொன்னார், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு யாரும் பேச. ஆனா எனக்கு சொக்கா இருந்தது. ஆனா சொல்லவே மாட்டேனும். அப்படியும் இருக்கிறது. ஆனால் அப்படி சொல்லி இருந்தார். ஆனா நீங்க சொன்ன எனக்கு அது இதுவரைக்கும் எனக்கு அது பிடிக்காது. சும்மா செயின் வேற விஷயம் போடுறேன். நான் கொடி நான் வாங்கல, போடவும் இல்லை. கணவர் ஒருவர் காட்டினது இருக்க இன்னொண்ட போட்டு நாங்கள் அதை விட சும்மா ஒரு சங்கிலியை போட்டுட்டு போகலாம். அப்படி நீங்க சொல்றீங்களா? அப்ப நான் இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கணும். இப்ப இந்த 60ஆம் கல்யாணம் ஒன்று கொண்டு ஒரு ஆட்டம் போட்டுக்கொண்டு அதில் ஒரு மஞ்சள் திரும்பி ஒரு மஞ்சள் கயத்தில் கொண்டு கட்டுகிறார்களே,
அது நானும் எனக்கும் அதுல இஷ்டம் இல்லை. நான் அப்படி 60வது கல்யாணம் செய்யவும் இல்லை. அடுத்தது கொடிய அழிச்சு திருப்பி ஏதோ காசுகள் போட்டு எல்லாம் செய்யணும். அப்படி அழிக்கவும் விருப்பம் இல்லை. அதே நான் ஒன்று செய்துட்டு போயிருந்தேன். அது ஐயர்மார் அவைகள் தானே அதை செய்ய அவைகளுக்கான ஒரு 60வது கல்யாணம் தான் முந்தி இருந்தது. இவங்களுடைய ஆக்கள் செய்யணும். எனக்கு அதுல இஷ்டம். அதான் திரும்பி திரும்பி ஒரு கொடி காட்டுவாது காட்டுறது அது காசு மித்தினா காசு மித்தினா. நானும் நீங்க சொல்ற மாதிரி நானும் அதை அழிச்சு திருப்பி காசு ரெண்டு சும்மா போட்டு இருக்கிறேன். அந்த எங்கட 25வது ஆண்டு ரெண்டு காசுகள் செய்ய அந்த அது போட்டேன் நானுடைய எக்ஸ்ட்ராவா. மற்றபடி அந்த அழிச்சு செய்யுது அப்படி ஒன்று இல்லை. கட்டினது ஒரு தடவைதான். அதே காரம் முழுக்களும் என் கணவர் கட்டின தாலி என்று வச்சிருக்க வேண்டியது. எனக்கும் அதுல மாற்று எனக்கு அந்த அப்படி 60வது கொண்டாட ஆசையும் இல்லை. கணவர் என்ன கேட்டவே நீங்க கொண்டாடி இருக்கலாம் நான் சொன்னேன். அனைத்து கவிதைகளுக்கும் சிறப்பு. இல்ல அந்த எழுதினவர்களே நிறைய பேரை காணவில்லை. மீண்டும் ஆரம்பித்து விட்டது. இணைந்து கொள்ளுங்கள் என்றால் சரியான குறைவாகவே வருகிறது. அது கவலைக்குரிய விடயமாக வருகிறது. எழுதாத நேர்கள் நீங்கள் 4 வரிகளை எழுதி சேகரித்து வச்சே எழுதலாம். விருப்ப தலைப்புக்கு போறீங்களா? இப்ப உண்டவிட்ட ஒரு கிழமைக்குத்தான் தலைப்பு தெரியல. இந்த கிழமை தலைப்பை கொடுக்கலையோ அல்லது அதிபர் அனுப்புவாரா? அதிபர் அனுப்புவார். நான் எனக்கு அதை நினைக்கல. நானும் நேரம் இதுல இருந்துட்டேன். விட வரவனும் கொஞ்சம் கலைப்பா இருக்கு. நன்றி 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 நன்றி. நான் 10:30 தொடக்கம் இருக்கிறேனே கலைப்பா இருக்குது. நன்றி செல்வி, அழகாக சொன்னீர்கள். எல்லாவற்றையும் தட்டி கொடுத்தீர்கள். வாழ்த்துக்கள். ஈஸ்வரன் பாருங்க. எல்லோருக்கும் அன்பான ஈஸ்வரன் வணக்கம். வணக்கம் வணக்கம். கனிவான கவிகள் அனைத்தும் நானும் பருகினேன். என்னில் பட்டதை அவரவர் சார்பாக சுருக்கமாக சொல்கிறேன். நீங்களும் அவசரமாக இருக்கிறீர்கள். நடைபெறுவதற்கு விடுமுறைக்கு சென்ற களைப்போ நான் அறிவேன். நான் வரிகள் கொண்டு வரவில்லை. இருந்தும் அனைவரது கவிதைகளையும் தொட்டு செல்லலாம் என்ற ஒரு ஆசையில் தொடங்குகிறேன். பார்ப்போம். அந்த ரஜினி அந்த அகலமாக தொடங்கி வைத்த இந்த கவிஞர்வு தமிழர் பட்ட துயரங்களை நினைத்து அவர்கள் எங்கள் அழகுற கவிதை தந்தார். அடுத்து பள்ளிக்கூட சிறுமி, அவரின் பெயர் என்ன? அபிஷாவா? அபிஷா அவர்கள் அதையும் வரவேற்று பாராட்ட வேண்டியதுண்டு. அவ நுவரேலியாவையும் மலையக சிறப்புகளையும் அழகாக கூறினார். எல்லா பிரதேசங்களையும் பற்றி எங்கள் புலவர் ஒருவர் இலங்கை மணி திரு நாட்டை பற்றி கவிதை ஒன்று அந்த காலத்தில் பாட புத்தகத்திலேயும் வந்தது. கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு புலவர் மணி. அந்த சிறுமியை நான் குறை கூற எனக்கு மனம் இல்லை. நான் குறை கூறவும் மாட்டேன். அதை நிறைவாக அமைத்து கொள்ள இந்த கோட்டைகளை பற்றி காலிலையும் யாழ்ப்பாணத்தையும் குறிப்பிட்டார். மட்டக்களப்பிலும் அந்த கட்டிய கோட்டை உண்டு என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு, அடுத்து 3வதாக நகுலா அவர்கள் என்னும் ஒரு கவியாளர். அவர்கள் வியட்நாம் பல நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றி அதை குறிப்பிட்டு விவரித்தார். கட்டடங்களையும் சிலைகளையும் வானளாவிய மாடிகளையும் ராஜ பரம்பரை பரப்பி இருந்த நிலப்பரப்புகளையும் அழகாக கூறியிருந்தார். அங்கு ஒரு உண்மையை என்றுதான் அறிந்தேன். அந்த அரச கொடுப்பனவுகள் அந்த நாட்டில் கொடுப்பதில்லை என்றும் கூறினீர்கள். இன்றுதான் அதை நான் அதனால் தானோ எம்மவர்கள் அங்கு இல்லாமல் மிக மிக குறைவு. அடுத்து ஜெயந்தங்கராஜா
ஒவ்வொரு கவியையும் நான் ரசிப்பது, எல்லோரதையும் ரசிப்பது. இது பிரத்யேகமான ஒரு கவிதைகள் அமைந்தது என்பதால் நான் ரசிப்பது. கடவுளும் காசும் பற்றி, உண்டியல், உழைப்பும் பொருளாதாரமும் புரளியும் பற்றி அழகாக அழுதார் என்றுதான் கூற வேண்டும். உழைப்பவனுக்குத்தானே பணம் வரும், உழைப்பவனுக்குத்தானே ஓய்வும் வேண்டும், விடுமுறையும் வேண்டும். இது உழைப்பில்லாதவர்கள் அரச கொடுப்பனவில் விடுமுறை செல்வதை விட உழைப்பவன் அதை அனுபவிப்பது மேலும் சிறந்தது தானே, பெருமதியை தானே. அடுத்தது சிவதர்ஷினி அவர்கள் அன்பை அடிப்படையாக வைத்து இறையருள் வழிபாடு என்று அன்பே அத்திவாரமாக அமைத்து என்ற கவிதை ஒன்று கேட்டேன். கடவுள் நம்பிக்கையாளர்கள் ஏன் கடவுளை வைத்து பிழைக்கிறார்கள் என்றும் கேட்டபடி 6வது ஜெயா நடேசன் அவர்களின் கவிதை வாழ்க்கை தத்துவம். வாழ்க்கையும் யாக்கையின் மாற்றமும் பற்றி, முதுமை இளமை என்பது பற்றியும், நினைப்பதற்கு இளமையை நினைப்பதற்கு மூக்கு கண்ணாடியும் நிலக்கண்ணாடியும் கருவியாக உதவுகிறது என்று எனது கருத்தையும் உட்படுத்தி 7வது செல்வி நித்யானந்தன் அவர்களின் கவிதைக்கு சென்றால், விடுதி வீதி விழா கோலங்காணும் அழகுகளை விவரித்தார். பல காட்சிகள், பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், இடங்கள், கஷ்டங்கள் மறந்து களிப்புற அந்த விடுமுறைகளை கழித்தார். நாமும் அதனுள் நுழைந்து நாமும் பாதிக்கு பாதியாக அந்த களிப்பில் கனிவை உணர்ந்தோம். பறவைகளை பொறுத்தவரை குஞ்சுகளை தூக்கி எறிவதால் தானே அவை சிறகை விரித்து பறக்க முயல்கின்றது. அதுபோல் மனிதனும் அப்படித்தானே. அடுத்து நேவிஸ் பிலிப் அவர்களின் கவிதை அன்னை திரேசாவை மையமாக வைத்து அழகுற விவரித்திருந்தார். அன்னை திரேசா அளப்பெரிய ஒரு மானிடத்தில் ஒரு தெய்வ சக்தி கொண்டவர். அன்பை அடிப்படையாக கொண்டதுதானே எல்லா சமயங்களும் மதங்களும் பெரியோர்கள் செல்லும் வாக்குகளும். எனவே அந்த வரவிலக்கணத்திற்கு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் அவர் முழுக்க நின்று அவரின் சேவைகளையும் அன்போடு கலந்து பணிகளையும் ஆற்றி அவர் இந்த மானிட வாழ்வை அழகுற முடித்து கொண்டார். அவரின் சேவை நீடித்து கொண்டே வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அதன் தாமரை வேரும் தாவரமும் வேரின் நிலையில் அதன் படர்ந்த ஆணித்தரமான அந்த வேர்களில் தான் அந்த தாவரம் இருக்கும் என்ற இயற்கை உண்மையையும் விவரித்தார். அந்த தாமரையும் அல்லியும் தாமரையும் அது நிலைத்து நிற்பதற்கு வேர்கள் உண்டு. அந்த பதுவதுப்பான நிலத்தில் வேர்கள் ஊன்றி தாவரம் இருப்பதற்கும் அதன் இலைகள் பறந்து நீரில் படர்ந்து இருப்பதால் அதன் சமநிலையும் அதன் நிலையும் உறுதிப்படுத்தி கொண்டிருப்பதுதான் காரணம் என்றும் தாவரவியலாளர்கள் உண்மை. எனவே அடுத்து வசந்தா ஜெகதீசன் நான் எப்பவும் எதிர்பார்ப்பதும் கேட்பதும் அவவின் சகோதரியின் கவிதை, தமிழ் கவிதை என்ற கோப்புக்குள் அழகாக பொருத்தி இருக்கும்
அந்த கவிதையை நான் கேட்க ஒரு சற்று நிமிடங்கள் நான் தவறிவிட்டேன். நான் மீள் பரப்பில் அதை கேட்பதற்கு ஆர்வமாயிருக்கின்றேன். அடுத்து ராணி சம்பந்தர் பறிபோன சுதந்திரமும் அந்த சுதந்திரத்தின் தந்திரமும் தந்திரவாதிகளின் பணிகளும் பற்றி விவரித்தார். அழகான கவி நிகழ்வில் அழகான விவரங்களுடன் கேட்டதில் ஒரு மன மகிழ்ச்சி, கவி மகிழ்ச்சி, கவி உள்ளம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழர். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. மிக ஆழமாக எல்லா கவிதைகளையும் கேட்டு அதை நீங்கள் அற்புதமாக சொன்ன விதம் உண்மையிலேயே மகிழச் செய்கின்றது. நிச்சயம் கவிஞர்களுக்கும் ஒரு உத்வேகம், அதே நேரம் கவிஞர்களுக்கும் ஒரு பாராட்டாக இது அமையும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் இன்றைய கவிதை நேரம் மிகவும் சிறப்பாக மலர்ந்து மனம் பரப்பியது. எழுதாதவர்கள் அடுத்த வாரம் எழுதுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாணி உள்ளே நான் விடைபெறப் போகிறேன். அம்மா இந்த நேரம் நாங்கள் இதுல இருந்துட்டு அதே நேரம் வாணி, ஏன் விஜயகௌரிக்கு என்ன நடந்தது? அவருக்கு தொண்டை பிரச்சனையா? மீண்டும் சுகம் பெற்று வர வேண்டும் என்று அவரையும் வாழ்த்திக் கொண்டு இதுவரை நேரமும் கவிதைகளாலும் கவிதைகளை தட்டி தந்த அத்தனை உறவுகளுக்கும் முத்தான நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணிமோகனுக்கும் அதே நேரம் என்னுடன் வாசித்து உதவி புரிந்த வாணிக்கும் நடாமோகனுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு அதிபருக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, மிக்க மிக்க நன்றி, எல்லோருக்குமே நன்றி. வணக்கம். வணக்கம் வாணி. அழகாக ஈஸ்வரனா வந்து அழகாக எல்லா கவிதைகளையும் முன்வாங்கி தட்டி கொடுத்திருந்தார். மிகவும் சிறப்பாக இருந்தது அவருடைய தட்டி கொடுப்பு. அவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லா கவிதைகளையும் அழகாக சொல்லியிருந்தார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒவ்வொருவரினதும் கவிதைகளில் கவர்ந்த வரிகளையும் குறிப்பிட்டிருக்கலாம். ஆனால் நேர காலத்தை பொறுத்து நான் அந்த பகுதியை தவித்து விட்டேன். அல்லது ஒவ்வொரு கவிதையாளர்களின் கவிதைகளில் என்னை கவர்ந்த வரிகளை நான் கூறியிருக்கத்தான் எனக்கு விருப்பம், கூறியிருப்பேன். ஆனால் நேர காலத்தை பொறுத்து உங்கள் அனைவரது நேரத்தை நான் களவாட விரும்பவில்லை. எனவே அதை தவித்து நான் கூறினேன். பொறுமைக்கு நன்றி, வணக்கம். உண்மையிலேயே கவிதைகளை தட்டி கொடுக்கும் போதுதான் எழுத வேண்டும், இந்நாளாக எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும் வரும். தட்டி கொடுப்பு இருந்தால்தான், பெரியவர்களாக இருந்தாலுமோ சிறியவர்களாக இருந்தாலுமோ தட்டி கொடுப்பும் பாராட்டும் இருக்கும்போது நிச்சயம் அந்த வகையில் உங்களை நானும் நன்றியோடு நினைத்து வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி, உங்களுக்கும் நன்றி வாணி. நன்றி சந்திப்பா. நன்றி சொன்னா நன்றி. நல்லா சாப்பிட்டு என்னண்டு வெத்திலேயே நல்லா சப்பி சாப்பிட்டு மென்று விழுங்குங்க. சாரெல்லாம் சாப்பிட்டு நேற்று பிண்டைக்கு எடுக்கல, அதை பத்தி நல்லா இருமுறீங்க. நன்றி, நன்றி, வணக்கம் செல்வி. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாளை எனது நிகழ்ச்சியில் பொறுப்போடும் செல்வி வித்யார்த்தன் அவர்கள் இணைந்து கொள்வார்கள். நன்றி, நன்றி வாணி. நன்றி அக்கா, நன்றி, வணக்கம்.